ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம அப்லோட் பண்ற ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம வந்து அஸ் பர் கேட் சிலபஸ் படி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரொபோசிஷனல் லாஜிக். இப்போ நான் ப்ரொபோசிஷனல் லாஜிக்ல நான் வந்து கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான் கொஞ்சம் அப்லோட் பண்ணுவேன். அதுவும் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்ல கொஞ்சம் அதிகமாக லென்த்தான வீடியோஸ் மட்டும் தான் வரும், கம்மியெல்லாம் இருக்காது. இப்போ ப்ரொபோஷனல் லாஜிக்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 hours கிட்டயாவது நம்மளுக்கு போகும் சொல்ல போனா. ஓகே, 4 to 5 hours கிட்டயாவது நம்மளுக்கு இந்த ப்ரொபோஷனல் லாஜிக் மட்டுமே பத்தி பார்ப்போம். நான் வந்து இது ஒரு சம்மரி 1 சம்மரி 2 இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன், சம்மரி 3 இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இது ரொம்ப லென்த்தா இருக்குன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம எந்த அளவுக்கு சின்ன டாப்பிக்கா இருந்தாலும் சரி, பெரிய டாப்பிக்கா இருந்தாலும் சரி, இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். பட் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ப்ரொபோஷனல் லாஜிக்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிகமான லாஜிக்கல் மிஸ்டேக் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் வந்து எந்த ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக்ஸும் உங்களை பண்ண விடாம நான் உங்களுக்கு வந்து ப்ரொபோஷனல் லாஜிக்கல்லாம் என்ன அப்படிங்கறது தெளிவா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம இதை நம்ம வந்து ப்ரொபோஷனல் லாஜிக்கே நம்ம வந்து படிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து டைரக்டா அதே மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண கேட் எக்ஸாம்ல ஸ்கோர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் எதனால அப்படின்னா நம்ம அந்த ட்ரூத் டேபிள் ஃபாலோ பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா ப்ரொபோஷனல் லாஜிக்ல நம்மளுக்கு வந்து அதிகமான டைம் எடுக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதுக்குன்னு ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணணும். ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அதை நான் வந்து ட்ரூத் டேபிள் வச்சு ப்ரூவ் பண்ணணும். அது வந்து டாட்டாலஜியா, கண்டின்ஜென்சியா, கான்ட்ராக்ஷன் அப்படின்னு அதெல்லாம் நான் வந்து போக நம்ம வந்து உள்ள பார்ப்போம். அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பெரிய டேபிள் இருக்கு, இந்த பெரிய டேபிள் வச்சு நீங்க ப்ரூவ் பண்றது கஷ்டம். ஓகேவா? இதே அதுல வந்து 3 வேரியபிள்ஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்து அதோட 16 டைம்ஸ் அதை நீங்க வந்து அந்த 16 ரூல்ஸ் வரும். இதுவே 4 வேரியபிள்ஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப அதிகமா வரும். அப்படிங்கிறப்ப அந்த ஃபுல் ட்ரூத் டேபிள் நீங்க போட்டு பார்த்து அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமான காரியம். நம்ம சிம்பிளா 2 பி கியூ அப்படின்னு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபால்ஸ் ட்ரூ போட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுவே நம்மளுக்கு வந்து 3 வேரியபிள் இல்லாட்ட 4 வேரியபிள்லாம் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ்லாம் அதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் அதனால வந்து இந்த வீடியோ இந்த ப்ரொபோஷனல் லாஜிக்கே நம்மளுக்கு வந்து 4 to 5 years சொல்லணும்னு உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க வந்து இதை பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளோட செஷன்ஸ் இருக்கும். இருந்தாலும் நீங்க 4 to 5 years பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்க செலவழிக்கிற டைமுக்கு இது இந்த வீடியோ ஒருத்தா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே உங்களுக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கே புரியும் நம்மளோட டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரொபோஷனல் லாஜிக் தான் நம்ம பார்க்க போறோம். ப்ரொபோஷனல் லாஜிக் இஸ் நத்திங் பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொரு விஷயம் பார்த்துக்கணும், மேத்தமெட்டிக்கல் லாஜிக். அதாவது நம்ம மேத்தமெட்டிக்கல்ல 2 லாஜிக் இருக்கு, ஒன்னு ப்ரொபோஷனல் லாஜிக், இன்னொன்று ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக். அதுல ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்கும் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கதான் செய்யுது. அது நம்ம வந்து ப்ரொபோஷனல் லாஜிக் கவர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ரொபோசிஷனல் லாஜிக். ஓகேவா? ப்ரொபோஷனல் லாஜிக்னா நம்மளுக்கு என்ன அப்படிங்கறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ப்ரொபோஷனல் லாஜிக் இஸ் நத்திங் பட் இட்ஸ் a simplest type of logic. Simplest type of logic, a world of truth or false. அதாவது ப்ரொபோஷனல் லாஜிக்ங்கிறது ஒரு சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் லாஜிக். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ட்ரூவா இல்லையா ஃபால்ஸா அப்படிங்கறத அந்த 2 விஷயத்த மட்டும் தான் நம்ம வந்து அதில் கண்டுபிடிக்கணும். இதுதான் ப்ரொபோஷனல் லாஜிக். பார்க்கறது ஈஸி தான், பட் ஆனால் நம்மளுக்கு வந்து இது ஈஸியான வேலை நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. அது ட்ராப் வச்சு ரொம்ப கஷ்டமான வேலை தான் நம்மளுக்கு கேட்பாங்க கொஸ்டின். ஸோ அதையெல்லாம் எப்படி சால்வ் பண்றதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜஸ்ட் சிம்பிள். இதை நான் வந்து இது உங்களுக்கு புரியாட்ட கூட பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நான் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு ப்ரொபோஷனல் லாஜிக் என்ன அப்படின்ட்டு. அதாவது இது வந்து ஒரு லாஜிக், இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லாஜிக். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் நான் வந்து ட்ரூவா ஃபால்ஸா கண்டுபிடிக்கணும். இதுதான் ப்ரொபோஷனல் லாஜிக். இப்போ ப்ரொபோசிஷன் என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ப்ரொபோஷனல் லாஜிக் ஈஸியாக புரியும். ப்ரொபோசிஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் a ஸ்டேட்மெண்ட். Declarative statement. Declarative statement which is either true or false. Simple. ஓகே, அதாவது இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அது வந்து ஒன்று ட்ரூவா இருக்கும் இல்லாட்டா ஃபால்ஸா இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நான் வந்து சிம்பிளா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்போ ட்ரையாங்கிள் ஹேவ் 4 வெர்டிசஸ். இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? இப்போ ட்ரையாங்கிள் ஹேவ் 4 வெர்டிசஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும் இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு. ஓகே, எதனால அப்படின்னா ட்ரையாங்கிள் ஒன்லி 3 வெர்டிசஸ், ஆனால் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க 4 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தாலே தெரியும் தப்பான ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி இப்போ வந்து இன்னொன்று என்ன சொல்லலாம், 3 + 2 = 4 இல்லாட்டா 5 + 4 = 10 இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இதே உங்களுக்கு பார்த்த உடனே என்ன தெரியும் அப்படின்னா 5 + 4 = 9, பட் நீங்கள் 10 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறது.
அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 25 இஸ் லெஸ் தென் 30. இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா? இது ட்ரூ. இது பார்த்தாலே தெரியுது 25 30க்கு கீழே தான். 30 விட 25 வந்து கம்மி அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இதுவுமே நம்மளுக்கு வந்து பார்த்தாலே அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ங்கிறது எனக்கு ட்ரூ. அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஆன்சர் தான் உங்க மைண்டுக்கு தோணணும். ஒன்று ட்ரூ இல்லாட்ட ஃபால்ஸ். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வந்து ப்ரொபோசிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ப்ரொபோசிஷன் சொல்லுவோம். அந்த லாஜிக்கை தான் நம்ம வந்து ப்ரொபோசிஷன் லாஜிக்னு சொல்லுவோம். அதாவது லாஜிக் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு இன்னொரு புது ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டுபிடிப்போம். அந்த அந்த இந்த இந்த சம்மந்தப்பட்ட லாஜிக்ஸ் எல்லாமே இதுதான் ப்ரொபோஷனல் லாஜிக். ஓகேவா? இதுதான் என்னன்னா ப்ரொபோசிஷனும் கூட. ஓகேவா? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வாட் இஸ் ஒரு நேம்னு கேட்குறேன். இது வந்து ப்ரொபோசிஷனாக கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து ஒரு கொஸ்டின். இதுவே கம் ஹியர் அப்படிங்கிறேன். இப்போ இதுல வந்து நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்ல முடியுமா? இல்ல, சொல்ல முடியாது. இது வந்து என்னது ஒரு கமாண்ட். நான் இங்க வா அப்படின்னு போறேன், கோ தேர் அப்படிங்கிற அது வந்து ஒரு கமாண்ட். அதுல வந்து நான் ஒரு ஆக்ஷன் தான் பண்ண முடியுமே தவிர அதுல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்னால போட்டு பார்க்க முடியாது. இதுவே டுமாரோ இஸ் மை பர்த்டேங்கிற அப்படின்னா அதுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போடலாம்னு கேட்டீங்கன்னா போடலாம். பிகாஸ் அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது டுமாரோ இஸ் மை பர்த்டே அது வந்து எப்போ ட்ரூவா இருக்கும்? சப்போஸ் நாளைக்கு என்னோட பர்த்டே இருந்தா ட்ரூவா இருக்கும். இதுவே நாளைக்கு என் பர்த்டே இல்லாட்டா ஃபால்ஸா இருக்கும். ஓகேவா? ஐ வில் கம் டுமாரோ அது எப்போ ட்ரூவா இருக்கும்? நாளைக்கு வருவேன் அப்படின்னா ட்ரூவா இருக்கும். நாளைக்கு வரல அப்படின்னா அது வந்து ஃபால்ஸா இருக்கும். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அதோட ஆன்சர் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட முடிஞ்சிச்சுன்னா அது வந்து என்னது? ப்ரொபோஷனல் லாஜிக். அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க ரொம்ப போட்டு திங்க் பண்ண தேவையில்லை எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ப்ரொபோசிஷன் அப்படின்ட்டு. ஜஸ்ட் சிம்பிள். நீங்களே அதை ரீட் பண்ணி பாருங்க. இதுல வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட முடியுமான்னு பாருங்க. அப்படி போட முடிஞ்சுன்னா ப்ரொபோஷனல் லாஜிக். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? அதே மாதிரி எதெல்லாம் ப்ரொபோஷனல் லாஜிக் கிடையாது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இதெல்லாம் ஏன்னா ப்ரொபோஷனல் லாஜிக் கிடையாது. ஓகே, ப்ரொபோஷன் ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. அதெல்லாம் இது கீழே வராது. சரியா? ஓகே, இப்போ வந்து ப்ரொபோசிஷன்னா என்ன, ப்ரொபோசிஷன் இல்லாட்டா அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரொபோசிஷனல் வேரியபிள். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ப்ரொபோசிஷன் வேரியபிள். அதாவது நம்ம எல்லா ப்ரொபோசிஷனும் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? நம்ம ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்குவோம். இது நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். அந்த மாதிரி அதாவது இதுல நம்ம வந்து எடுக்கக்கூடிய வேரியபிள் வந்து முக்கியமா என்னென்ன எடுப்போம் அப்படின்னா பில இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். பிக்யூ ஆர்எஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம வந்து பிக்யூ வச்சு தான் நம்ம வந்து அதிகமான கேம் விளையாடுவோம். ஓகேவா? ஸோ பிக்யூ ஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பிக்யூ, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ட்ரையாங்கிள் ஹேவ் 4 வெர்டிசஸ் அப்படிங்கிறேன் அப்படின்னா நான் பி இந்த மாதிரி இதுல ஸ்டோர் பண்ணிக்குவேன். ட்ரையாங்கிள் 4 வெர்டிசஸ். இப்போ இது தப்பா இருந்துச்சுன்னா பி தான் தப்பு, பி தான் ஃபால்ஸ். இது கரெக்டா இருந்துச்சுன்னா பி தான் ட்ரூ. ஓகேவா? பி தான் எனக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ரெப்ரஸன்டேஷன் பண்ணுது எனக்கு இங்க. இந்த மாதிரி நான் வந்து அந்த ப்ரொபோசிஷன் ஸ்டேட்மெண்ட்டையே நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த வேரியபிள் எடுத்துக்குவேன். இது பி, அதுக்கப்புறம் இதை வந்து கியூ அப்படி எடுத்துக்குவேன். பி ஃபால்ஸா கியூ ஃபால்ஸா, அதுக்கப்புறம் அது ரெண்டுமே நம்ம வந்து கம்பைன் பண்ணி அந்த மேத்தமெட்டிக்கல் அதாவது ப்ரொபோஷனல் லாஜிக் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இதுதான் என்னன்னா ப்ரொபோசிஷனல் வேரியபிள்ஸ். ஓகேவா? அதாவது அந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து எல்லா இடத்துலயும் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ரைட் பண்ணி லாஜிக் யோசிக்க முடியாது. ஸோ நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன வேரியபிள் நம்ம அதை வந்து டெனோட் பண்ணிக்குவோம். அந்த ரெப்ரசன்டேஷன் பண்ணிக்குவோம். அதான் என்னன்னா ப்ரொபோசிஷனல் வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஈச் ப்ரொபோசிஷன் வில் பி ரெப்ரசன்டட் பை அ ப்ரொபோஷனல் வேரியபிள். இருக்கிற எல்லா ப்ரொபோஷன் ஸ்டேட்மெண்ட்டுமே என்ன பண்ணுவோம்? ப்ரொபோஷனல் வேரியபிளால தான் ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது ப்ரொபோசிஷனை நீங்க என்ன நினைக்க கூடாது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் நம்ம வந்து இந்த லாஜிக் கண்டுபிடிப்போங்கிறது நீங்க நினைக்க கூடாது. அதாவது இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் தான் நம்ம வந்து லாஜிக் கண்டுபிடிப்போங்கிறத நீங்க நினைக்க கூடாது. ஓகேவா? ஒன்லி வி இன்ட்ரெஸ்டட் இன் ப்ரொபோசிஷனல் வேரியபிள்ஸ். ஓகே, நம்ம வந்து இங்கிலீஷ் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் எங்கேயுமே. நாட், திஸ் இஸ் நாட், எஸ் திஸ் இஸ் அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். அது இல்லாமல் இங்கிலீஷ் நம்ம ஃபோக்கஸ் பண்ற நம்ம ஐடியாவும் இல்லை. ஓகேவா? இங்கிலீஷ் நம்ம வந்து இது பண்ண மாட்டோம். ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் ப்ரொபோஷனல் வேரியபிள். இந்த வேரியபிள் வச்சு தான் நம்ம வந்து கேம் பிளே பண்ணுவோம். இது வந்து ஒரு கேம் மாதிரி தான். ஓகேவா? அதை நான் வந்து அந்த கேமை நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லி தர போறேன். அவ்வளோதான் வித்தியாசம். அந்த கேம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து எந்த விதமான சமயமும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அவ்வளவுதான். அதாவது அந்த லாஜிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய சமயம் நீங்க வந்து எப்படி பண்ணிடலாம், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? இதுதான் என்ன ப்ரொபோசிஷன் பார்த்தீங்கன்னா எல்லா டீடைல்டு திங்க். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ். ஓகே, லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ் நத்திங் பட் இப்போ ரெண்டு ப்ரொபோசிஷனை ஜாயின் பண்றதுக்கு தேவையானது தான் லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ்.
ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு ப்ரொபோசிஷனை ஜாயின் பண்ணி இன்னொரு புது ப்ரொபோசிஷனை உருவாக்குவேன் லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ் வச்சு. அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஜாயின் பண்ணி இன்னொரு புது ஸ்டேட்மெண்ட் உருவாக்குறேன் அப்படின்னா அது லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ் கனெக்டிவ்ஸ். ஓகே, லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ். இப்போ லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னா நாட். இதான் நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். நாட் கேட், அண்ட் கேட், இதெல்லாம் அதே மாதிரி தான். நாட், அண்ட், ஆர், நெக்ஸ்ட் நாட், அண்ட், ஆர், எக்ஸ், ஆர், அதுக்கப்புறம் இம்ப்ளிகேஷன், பை இம்ப்ளிகேஷன், நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாண்ட், நார். இதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இம்ப்ளிகேஷன், பை இம்ப்ளிகேஷன் தவிர எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக ஒன் டைம் சொன்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். எக்ஸப்ட் இம்ப்ளிகேஷன், பை இம்ப்ளிகேஷன். இம்ப்ளிகேஷன்ல இருந்தால் நம்மளுக்கு வந்து கொஸ்டினே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இம்ப்ளிகேஷன் பார்ட் தான். ஓகேவா? இந்த பார்ட், அதாவது இந்த இருக்குல்ல, இந்த பார்ட் தான். இந்த பார்ட் புரிஞ்சாதான் பை இம்ப்ளிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டா பை இம்ப்ளிகேஷன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். அதாவது எல்லா ட்ரூத் டேபிளும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எக்ஸப்ட் இம்ப்ளிகேஷன். இம்ப்ளிகேஷன் ட்ரூத் டேபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். அதை வச்சு லாஜிக் மேக் பண்ணி அதுல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ட்ராப் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த லாஜிக் நம்மளுக்கு ஈஸியா நம்ம வந்து கரெக்டான வேலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா நம்மளால அவங்க கொடுக்குற கொஸ்டின் என்டையர் திங்குமே நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ எந்த ஒரு கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு வந்து பாதி புரியும், பாதி புரியாம கூட இருக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். நான் வந்து எப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண போறேனோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஜிக்கல், இதான் என்னன்னா லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ். லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் அப்படின்னா நியூ ப்ரொபோசிஷன்ஸ் can be created by existing proposition. With the help of logical connectives. அதாவது ஏற்கனவே இருக்கிற ப்ரொபோசிஷனை வச்சு நம்ம வந்து இன்னொரு புது ப்ரொபோசிஷன் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதுவும் எதை யூஸ் பண்ணினா லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். பி ஸ்டேட்மெண்ட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரைடே அப்படின்னு எடுத்துக்கிறேன். மேபி இது ட்ரூவாகவும் இருக்கலாம், ஃபால்ஸாகவும் இருக்கலாம். இன்னைக்கு ஃப்ரைடேயாகவும் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது டேனாலும் இருக்கலாம். ட்ரூவாக இருக்கலாம், ஃபால்ஸாக இருக்கலாம். அண்ட் இட்ஸ் ரெய்னிங் அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொரு ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் இது ரெண்டுமே என்ன பண்ண போறேன் அப்படின்னா கனெக்ட் பண்ண போறேன். இப்போ அதை எப்படி கனெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா பி அண்ட் கியூ மெத்தட்ல. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அண்ட் அப்படின்ட்டு ஒரு கனெக்டிவ் பார்த்தோம்ல, லாஜிக்கல் கனெக்டிவ். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பி அண்ட் கியூ மெத்தட்ல கனெக்ட் பண்ணி பார்க்க போறேன். அப்போ எனக்கு இங்க என்ன நடக்கும்? இட்ஸ் ஃப்ரைடே அண்ட் இட்ஸ் ரெய்னிங். இன்னைக்கு ஃப்ரைடே, அதுக்குள்ள இன்னைக்கு என்ன பெய்யுது? மழையும் பெய்யுது. ஓகேவா? இட்ஸ் ஃப்ரைடே ஆர் இட்ஸ் ரெய்னிங். இன்னைக்கு ஃப்ரைடே இல்லாட்டா இன்னைக்கு மழை பெய்யும். இந்த மாதிரி நம்ம வந்து என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் பண்ணிக்குவோம். இதுவே நாட் அப்படின்னு இருக்கு, அதுல என்ன பண்ணலாம்? இட் இஸ் நாட் ஃப்ரைடே. அதுல வந்து என்னன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது அதை வச்சு அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு இன்னொரு புது ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இட் இஸ் ஃப்ரைடேன்னு இருக்குன்னா இட் இஸ் நாட் ஃப்ரைடே. இதுவே இட் இஸ் ரெய்னிங் இருக்குன்னா இட்ஸ் நாட் ரெய்னிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாங்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாட். ஓகேவா? நான் அந்த நாட் லாஜிக்கல் கனெக்டிவ் பத்தி பார்க்க போறோம். நாட் இஸ் நத்திங் பட் நெகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நெகேஷன் சொல்லுவாங்க. நெகேஷன் என்னன்னா நாட். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நெகேஷன் சொல்லுவோம். நெகேஷன் இல்லாட்ட நாட், இந்த மாதிரி எதனாலும் சொல்லிக்கலாம் நம்ம. இப்போ இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அதை என்ன பண்ணணும்? நெகேஷன்ல பண்ணணும், அதாவது ஃபால்ஸா மாத்தணும். அதாவது அதுக்கு ஆப்போசிட்டா மாத்தணும். ஃபால்ஸா மாத்தணுங்கிறத விட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சப்போஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம மாத்தணும். இதுவே அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டா மாத்தணும். இப்போ நம்ம மேலே பார்த்த மாதிரி தான். இப்போ நம்ம வந்து இட் இஸ் ஃப்ரைடே அப்படின்னு இருக்கு அப்படின்னா இட் இஸ் நாட் ஃப்ரைடேன்னு மாத்தணும். நெகேஷன் கொண்டு வரணும் உள்ள. அதை என்ன பண்றோம் அப்படின்னா அப்போஸ் பண்ற மாதிரி இட் இஸ் நாட் ஃப்ரைடே அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம்? ஏதோ ஒரு ப்ரொபோஷனல் வேரியபிள் வச்சு இதை நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். இதுவே நம்ம வந்து இந்த நெகேஷன் எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுருவோம். அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இது வந்து ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன். இதை நம்ம நெகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும்.
சொல்றது புரியுதா? நம்ம வந்து இந்த மாதிரி 7 மாதிரி சிம்பிள் போடும், அதான் நெகேஷன் சிம்பிள். இந்த மாதிரி மட்டும் கிடையாது, நம்ம வந்து மல்டிபிள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டாலும் நெகேஷன் பி, இல்ல அப்படின்னா இந்த மாதிரியும் போடுவாங்க. இந்த மாதிரி போட்டாலும் நெகேஷன் பி, இல்லாட்டா பி பார்னு போட்டாலும் நெகேஷன் பி, இல்லாட்டா பி டேஷ் இந்த மாதிரி போடுவாங்க, இதுவும் நெகேஷன் பி. ஓகே, இந்த மாதிரி இந்த மாதிரி 4 வேஸ்ல நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். நெகேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி வேர்டிங்கை பொறுத்தவரை நம்ம வந்து நாட் மட்டும் தான் வச்சு ரெப்ரசன்டேஷன் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓகேவா? நாட் மட்டும் வச்சு ரெப்ரசன்டேஷன் பண்ண மாட்டாங்க. இன்னும் நிறைய இங்கிலீஷ் வேரியேஷன்ஸ் தனியா இருக்கு. அதை நம்ம கொடுத்தாலுமே அதை நம்ம என்ன எடுத்துக்கணும், நெகேஷன் பீன் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம அதையும் நம்ம பார்த்துருவோம் இதுல. இப்போ அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் டேர்ம்ஸ் சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, வேரியஸ் இங்கிலீஷ் இன்டர்பிரேஷன். வேரியஸ் இங்கிலீஷ் இன்டர்பிரேஷன் இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நாட் பி. இந்த எக்ஸ்பிரஷன்ல நாட் போடுவோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ மேல பார்த்த மாதிரி இட் இஸ் நாட் ஃப்ரைடே, அந்த மாதிரி நாட் பி இந்த மாதிரி போட்டாலும் அது வந்து என்னது நெகேஷன். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டையே நம்ம வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்டோட நம்ம ஆட் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா இட் இஸ் நாட் த கேஸ் தட் பி. இப்போ இந்த மாதிரி இட் இஸ் நாட் த கேஸ் தட் பி அப்படின்னா இட் இஸ் நாட் த கேஸ் தட் இட் இஸ் நாட் ரைனிங், இட்ஸ் நாட் ரைனிங் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம். இல்ல அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 is the prime number. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் நாட், இதை நான் வந்து பீனு நான் ரெப்ரசன்டேஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இட் இஸ் நாட் த கேஸ் தட் 2 இஸ் த பிரைம் நம்பர், இந்த மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு வேலையும் நம்மளால சொல்ல முடியும். அது என்னன்னா இட் இஸ் நாட் ட்ரூ தட் பி. அந்த பிங்கிற இடத்துல நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஓகேவா? இட் இஸ் நாட் ட்ரூ தட் பி. இட் இஸ் ஃபால்ஸ் தட் பி. நெக்ஸ்ட் பி இஸ் ஃபால்ஸ். இந்த மாதிரி 5 வேஸ்ல நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம் இங்கிலீஷ் இன்டர்பிரேஷன்ல. ஓகேவா? சோ நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்களோ, எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம வந்து என்ன பண்றோம், அதை அப்போஸ் பண்ற மாதிரி பண்ணணும். அதுதான் என்னன்னா இப்ப ட்ரூன்னு கொடுத்து அதை ஃபால்ஸ் மாத்தணும், ஃபால்ஸ் கொடுத்தா ட்ரூ மாத்தணும். இதுதான் நெகேஷனோட வேலை. இதுக்கு ட்ரூத் டேபிள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரே ஒரு வேரியபிள், ஒரே ஒரு ஏதாவது ஒன்று பி எடுப்போம், இல்லாட்டி கியூ எடுப்போம், ஒரே ஒரு வேரியபிள். அப்போ ஒரே ஒரு வேரியபிள் அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கலாம், அந்த பி வந்து என்னவா இருக்கலாம், ஒன்னு ட்ரூவா இருக்கலாம், இல்லாட்டா ஃபால்ஸா இருக்கலாம். அப்படிங்கிறப்ப நமக்கு ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும், பி இருக்கு அப்படின்னா இங்க ட்ரூத்தா இருக்கும், இல்லாட்டா ஒன்னு ஃபால்ஸா இருக்கும். ரெண்டு தான், ஏன்னா ஒரே வேரியபிள்ங்கிறதுனால 2 பாசிபிலிட்டிஸ் தான் நம்மளுக்கு வரும். அப்படிங்கிறப்ப நமக்கு நெகேஷன் பி என்ன ஆகலாம், ஒன்னு ட்ரூவா இருந்தது நம்ம ஃபால்ஸா மாத்தணும், ஃபால்ஸா தான் நம்ம ட்ரூவா மாத்தணும். இதான் ட்ரூத் டேபிள் ஃபார் என்னது நெகேஷன். ஓகே, இதான் ட்ரூத் டேபிள் ஃபார் நெகேஷன். அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து இன்னொரு இந்த மாதிரி நெகேஷன் யூஸ் பண்ணி இன்னொரு புது ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து கன்வெர்ட் பண்றோம், மாத்துறோம். ஓகேவா? இதுதான் நெகேஷன். நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அண்ட் ஆர். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா அண்ட் ஆர். அண்ட் ஆர் ரெண்டுமே ரொம்ப ஈஸி தான். அண்ட்னா என்னன்னா கன்ஜெக்ஷன், ஆர்னா டிஸ்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கன்ஜெக்ஷன் அண்ட் டிஸ்ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அண்ட் தான் பார்க்க போறோம். அண்ட் நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள், அந்த அப்பர் ட்ரையாங்கிள் அந்த ஷேப், அந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு இந்த மாதிரி தான் ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம் அண்ட் கிட்ட. அதாவது எப்படின்னா இப்போ இதுக்கு வந்து 2 வேரியபிள் தேவை, பி அண்ட் கியூ. ஒரு வேரியபிள் நம்ம வந்து இதை ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியாது. ஓகேவா? பி அண்ட் கியூ அப்படின்ட்டு, ஏன்னா 2 ஸ்டேட்மெண்ட் ஜாயின் பண்ற மாதிரி இது. ஓகே, ஸோ வந்து பி அண்ட் கியூ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா பி கியூ, பி டாட் கியூ இந்த மாதிரி நம்ம போடலாம். அப்படி இல்லைன்னா பி கியூ இந்த மாதிரி போடலாம். ரெண்டுமே என்ன மீனிங் அப்படின்னா திஸ் இஸ் அண்ட் கனெக்டிவ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும். இங்க வந்து நம்ம அண்ட் தான் யூஸ் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? பி அண்ட் கியூ இந்த மாதிரி அந்த வெளிப்படையா போட்டாலும் ஓகே, வெளிப்படையா போடாட்டாலும் ஓகே. சில நேரத்துல சில இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பி இன்ட் கியூன்னு கூட சொல்லுவாங்க. இதுவே என்னன்னா ஆண்ட் கேட் தான், மல்டிபிளிகேஷன் மாதிரி சிம்பிள். பி இன்ட் கியூ இதுவுமே என்னன்னா ஆண்ட் கேட் தான். ஓகேவா? இப்போ இதை பொறுத்தவரை நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், 2 ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் பண்ணுவோம். அந்த 2 ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தா மட்டும் இது வந்து ட்ரூவா இருக்கும். ஓகேவா? அதாவது இதுல என்னன்னு இருக்கணும் அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட்மே ட்ரூவா இருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் இது என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ரூவா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து the book is interesting. Okay, the book is interesting.
செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐ எம் ஸ்டேயிங் அட் ஹோம். இப்போ இந்த ரெண்டுமே நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ட்ரூவா இருக்கணும். அப்படி ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரூ. இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா த புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஐ எம் ஸ்டேயிங் அட் ஹோம். த புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஐ எம் ஸ்டேயிங் அட் ஹோம். இந்த மாதிரி வரணும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டுமே நம்மளுக்கு என்னவா இருக்கும் ட்ரூவா இருக்கும். இதோட ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே இதெல்லாம் மோஸ்டா தெரிஞ்சிருக்கும் ஆண்ட் கேட் ஆர் கேட்டுக்கலாம். ஸோ அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாலாம் எக்ஸ்பிளேஷன் பண்ணல. டப்பு டப்பு நம்ம முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். ஓகேவா? இதுல நம்மளுக்கு 2 வேரியபிள் இருக்கனால இதோட பாசிபிலிட்டிஸ் என்ன 4. அதாவது இந்த பாசிபிலிட்டிஸ் நீங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா சிம்பிள். அதாவது 2 பவர் இதுல தான் நம்ம வந்து என்ன பாசிபிலிட்டிஸ் போடுறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு வேரியபிள் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 பவர் 1 பாசிபிலிட்டிஸ் 2. இதுவே நம்மளுக்கு 2 வேரியபிள்னா 2 பவர் 2 பாசிபிலிட்டிஸ் வந்து எவ்வளவு வரும் 2 to the 4. இதுவே நம்மளுக்கு வந்து 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 to 4 4 to 8 பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு வரும். ஓகேவா? இதுவே நம்மளுக்கு 4 டைம்ஸ்னா 16 பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இதுல நமக்கு வந்து எத்தனை வேரியபிள் கேட்காங்கிறத பார்த்து நம்ம வந்து 2 இந்த எண்ணை நம்ம வந்து மாத்திட்டே இருக்கணும். சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து இங்க வந்து 2 பாசிபிலிட்டிஸ், அப்போ நம்மளுக்கு வந்து 4 சாரி 2 வேரியபிள். ஸோ நம்மளுக்கு இங்க வந்து 4 பாசிபிலிட்டிஸ் வரும். அப்படின்னா பி கியூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்னு ஃபால்ஸா இருக்கலாம், இதுவும் ஃபால்ஸா இருக்கலாம், இது ஃபால்ஸா இருக்கலாம், ட்ரூவா இருக்கலாம், ட்ரூவா இருக்கலாம், ஃபால்ஸா இருக்கலாம், இன்னொன்று வந்து ட்ரூ ரெண்டுமே ட்ரூவா இருக்கலாம். இதான் இப்போ இதில் பி அண்ட் கியூ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா நான் தான் சொல்லிடுறேன் ரெண்டுமே ட்ரூவா இருந்தால் மட்டும் தான் ட்ரூ. அப்போ நம்மளுக்கு இங்க வந்து இது மட்டும் தான் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவா இருக்கு, மற்ற எல்லாம் ஃபால்ஸ். ஏன்னா எல்லாமே ஃபால்ஸா இருக்கு. ரெண்டுமே நம்மளுக்கு ட்ரூவா இருந்தால் மட்டும் தான் ஆண்டை பொறுத்தவரை ஆண்ட் கனெக்டிவ் பொறுத்தவரை நம்மளுக்கு ட்ரூன்னு சொல்லுவோம். ஓகேயா? இதுதான் என்னன்னா ஆண்ட் கனெக்டிவ். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர் கனெக்டிவ். ஆர் நம்ம வந்து என்ன பண்ணலாம் டிஸ்ஜங்ஷன் சொல்லுவாங்க. டிஸ்ஜங்ஷன் ஆர் அது மட்டும் இல்லாமல் இன்க்ளூசிவ் ஆர் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். இது உங்களுக்கு ஈஸியா புரியும். இது ஏன்னா இதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னு பார்க்க போறோம். எதுக்கு இது இன்க்ளூசிவ் ஆர் அது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் சொல்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரியும். சரி, ஓகே. நம்மளுக்கு வந்து ஆர் கேட் இது வந்து இது அப்படியே ஆப்போசிட் டு ஆண்ட் கேட் அந்த மாதிரி சொல்லலாம். எப்படி அப்படின்னா நம்ம வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பி அண்ட் கியூ. பி கியூ அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுல வந்து ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலே ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அதுதான் என்னன்னா ஆர் கனெக்டிவோட வேலை. அதாவது அட்லீஸ்ட் வந்து ஒன்னு ட்ரூவா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன் ஷுட் பி ட்ரூ. ஒன் ஷுட் பி ட்ரூ. இதுதான் இதோட வேலை. ஓகே? ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ட்ரூவா இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஃபுல் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ட்ரூ ஆயிரும். இப்போ இதோட சிம்பிள்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட சிம்பிள்ஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம இந்த மாதிரி போட்டோமா அதே வி மாதிரி போடணும். நம்ம இந்த மாதிரி சிம்பிள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பிளஸ் போடலாம். அதுக்கு பிளஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது பி வி கியூ இதுவும் ஆர் தான். பி பிளஸ் கியூ இதுவும் அங்க வந்து மல்டிபிளிகேஷன் மாதிரி போட்டு இங்க பிளஸ் மாதிரி போட்டிருப்போம். ஓகேவா? இதுவுமே ஆர் தான். அது மட்டும் இல்லாம இதுல நீங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும். ஆர்ல இதுல வந்து பிஆர்கியூ வந்து எதை ரெப்ரசன்டேஷன் பண்ணும் அப்படின்னா பிஆர்கியூ இதுல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருக்கலாம். அப்படின்னாலும் இது வந்து ட்ரூ தான். அப்படி இல்லை அப்படின்னா பிஆர்கியூ ஆர் போத்மே ட்ரூவா இருக்கலாம். அப்படின்னாலும் இது ட்ரூ தான். அதனால இந்த போத் அப்படிங்கிற வார்த்தை வர்றதுனால இது இன்க்ளூசிவ் ஆர். இந்த போத்ங்கிற வார்த்தையை எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆரா மாறிடும். நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதாவது இதை எதுக்கு நம்ம இன்க்ளூசிவ் ஆர்னு சொல்றோம் அப்படின்னா பிஆர்கியூ இதுல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தா போதும் நம்ம வந்து ஆர்னு சொல்லிடலாம். இதுவே அதுல ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் நம்ம ஆர்னு தான் சொல்லுவோம். அதனால இது இன்க்ளூசிவ் ஆர். நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ல ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் ஆர்னு சொல்லலாம். சரி, ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் நம்ம வந்து ட்ரூன்னு சொல்ல மாட்டோம். அது ஃபால்ஸ்னு சொல்லுவோம். அதான் எக்ஸ்க்ளூசிவ் ஆர். ஓகேவா? சோ அதுக்குள்ள இப்போதைக்கு நம்ம போகணும். இதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே? அதாவது அட்லீஸ்ட் ஒன் ஷுட் பி ட்ரூ. இதான் நம்ம வேர்டிங்கை பொறுத்தவரை ஸ்டேட்மெண்ட். இதோட ட்ரூத் டேபிள் நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுமே 2 வேரியபிள் இருக்கு பி கியூ அப்படின்ற 2 ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம இதுலயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 பவர் 2 4 பாசிபிலிட்டிஸ் எடுப்போம். ஓகேவா? அப்படின்னா ஃபால்ஸ் 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 ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. அப்போ நமக்கு இங்க என்ன வரும் ஃபால்ஸ் 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 ட்ரூ ட்ரூ. ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் ட்ரூ தான். அப்ப இதுவும் கீழே ட்ரூ தான். அதாவது அட்லீஸ்ட் ஒன் ஷுட் பி ட்ரூ. இது போத்துமே ட்ரூவா இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரூ தான். இதான் இன்க்ளூசிவ் ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஆர் லாஜிக்கல் கனெக்டிவ். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்த நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல டைரக்டா நம்மளுக்கு வந்து இது வந்து ஆண்ட் லாஜிக்கல் கனெக்ட்னு சொல்றதுக்கு ஆண்ட்னு டைரக்டா கொடுத்துட மாட்டாங்க இல்லையா?
ஆண்ட்னு சீக்கிரமா கொடுத்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களே. அப்போ ஆண்டே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் டேர்ம்ஸ்னு இருக்கு. ஆண்ட் நம்மளுக்கு வந்து பட்டன் கொடுக்கலாம். பட்டன் கொடுத்தாலும் அது ஆண்ட்னு தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆண்ட்னு தான் சொல்லணும். அப்படின்னா தோன் கொடுக்கலாம். இந்த வேர்டு வந்தாலும் அது ஆண்டுங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி ஈவன் தோ, ஹவெவர், ஹவெவர், yet, yet நெக்ஸ்ட் வந்து nonetheless, nevertheless, moreover. இந்த மாதிரி எந்த வேர்டு வந்தாலும் நீங்க என்னென்ன சொல்லணும், அது ஆண்ட்னு தான் சொல்லணும். மோரோவர், அதுக்கப்புறம் கமா போட்டாலும் அது ஆண்ட்னு தான் நீங்க கன்சிடர் பண்ணணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. கமானா இந்த மாதிரி சின்னதாக போட வந்துருமே கீழே, அந்த மாதிரி கமா போட்டாலும் அது நீங்க வந்து என்னன்னு சொல்லணும், ஆண்ட் தான் கன்சிடர் பண்ணணும். ஆண்ட் கன்சிடர் பண்ணி அதுக்கு வந்து ஆண்ட் அந்த லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் தான் அங்கே பண்ணவும் நீங்க ஆரம்பிக்கணும். இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி சொன்னா நீங்க வந்து கண்ணை முடிக்கிட்டு இது பண்ணலாம். அதாவது எப்படின்னா பி பட் கியூ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் அது பி அண்ட் கியூ தான். ஓகேவா? இதே பி எட் கியூ, சாரி பி எட் கியூ அப்படின்னு ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் பி அண்ட் கியூ. ஓகேவா? பி கமா கியூ அப்படின்னு ஏதாவது இருக்குன்னா அதுக்கு ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் பி அண்ட் கியூ. இந்த மாதிரி நான் சொல்றேன். ஓகேவா? இந்த மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட் வந்தாலுமே நீங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், அண்ட் பி அண்ட் கியூ அப்படின்னு நீங்க வந்து அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர். எக்ஸ்க்ளூசிவ் ஆர் விச் இஸ் வெரி வெரி ஈஸி. எக்ஸ்க்ளூசிவ் ஆர், அது இன்க்ளூசிவ் ஆர்னு சொன்னோம். இது வந்து சாரி எக்ஸ்க்ளூசிவ் ஆர். ஓகே, எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்பிள்ஸ் பார்த்துருவோம். இதோட சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன்று வந்து பிளஸ் போட்டு அதில் ரவுண்டு போட்டுருவாங்க, இல்லாட்டா மல்டிபிகேஷன் போட்டு இப்படி ரவுண்டு போட்டுருவாங்க. ஏதாவது ஒன்று போட்டால் கூட இது சிம்பிள்ஸ் தான். இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா பிஆர்கியூ, ரெண்டு வேரியபிள் வச்சு ரெப்ரசென்டேஷன் பண்ணுவாங்க. பிஆர்கியூ இல்லாட்டா இந்த மாதிரி கூட நம்ம ரெப்ரசென்டேஷன் பண்ணிக்கலாம் எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ல. இதில் என்ன அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான், ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கணும். ஓகேவா? பிஆர்கியூ மாதிரி. ஓகே, அது இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கணும். ஒன்று பி இருக்கலாம் இல்லாட்டி கியூ இருக்கலாம், ஆனா நாட் போத். சிம்பிள். ஓகே, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் ட்ரூவா இருக்கணும், ரெண்டுமே இருக்கக்கூடாது. புரியுதா? அவ்வளவுதான். அவங்க அங்க என்ன சொன்னாங்க, ஆர் கேட்ல என்ன சொன்னாங்க, பி ஆர் கியூ ஆர் போத். புரியுதா? அதாவது ஏதாவது ட்ரூவா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருக்கணும், அதே மாதிரி ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் ஓகே. ஓகேவா? இவங்க என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒண்ணுதான் ட்ரூவா இருக்கணும், நாட் போத் அப்படின்ட்டாங்க. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கும். அப்படின்னா இங்க என்ன வரும், சிம்பிள். இதோட ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் நம்மளுக்கும் தெரியும். இதோட PQ இருக்கிறதுனால இதோட பாசிபிலிட்டிஸ்மே என்னது, 4 தான். இப்போ ஃபால்ஸ் 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 ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. இப்போ என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தா போதும் எனக்குன்ட்டாங்க. அப்போ PRQ வந்து எப்படி வரும் நம்மளுக்கு, இது ட்ரூ ஆயிரும், இது ட்ரூ ஆயிரும். இப்போ ரெண்டுமே ட்ரூவா இருக்க கூடாது, நாட் போத். அப்போ இது ஃபால்ஸ். இது ட்ரூவே இல்லை, அப்போ இதுவும் ஃபால்ஸ். அப்போ FT TF இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தா நம்மளுக்கு வந்து இது என்னது, PRQன்னு சொல்லலாம். அதாவது PRQ நம்ம இப்படியும் சொல்லலாம், P அண்ட் Q ஷுட் நாட் பி ஈக்குவல். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தான், அதாவது பியும் சரி கியூவும் சரி ஈக்குவல் இருக்கக்கூடாது, ஆனா டிஃப்ரெண்டா இருந்துக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேவா? இதுதான் என்ன PRQ அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா NAND இல்லாட்டா NOR. இப்போ NAND NOR அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப எல்லாம் யோசிக்க தேவையில்ல, ரொம்ப ஈஸியானதுன்னு இதை சொல்லலாம். NANDனா என்ன, நெகேஷன் அண்ட், நெகேஷன் அண்ட், அவ்வளவுதான். இதை தான் நம்ம வந்து NANDன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா P அண்ட் Q. ஓகேவா? இதோட பாசிபிலிட்டிஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், எஃப் 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 டி டி எஃப் டி டி. ஓகே, இதான் இதோட நம்மளோட பாசிபிலிட்டிஸ். இதில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் P அண்ட் Q கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நெகேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து என்னதான், NAND தான். அப்படின்னா என்ன அர்த்தம், இது எல்லாமே ஃபால்ஸு டீயை தவிர. அப்போ இதுக்கு நெகேஷன் எடுத்தோம் அப்படின்னா ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவா மாத்திரும், ட்ரூவா இருந்தால் ஃபால்ஸா மாத்திரும். அப்போ இதுதான் நம்மளுக்கு NAND. அவ்வளவுதான், ஈஸி. அதாவது நெகேஷன் ஆஃப் அண்ட் கேட் அண்ட் கனெக்டிவ். அதாவது இதுதான் NAND. இதோட சிம்பிள் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இதோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா அப் ஏரோ போட்டிருப்பாங்க, அதாவது மேலே ஏரோ போட்டிருந்தாங்கன்னா இதான் சிம்பிள், NANDோட சிம்பிள். ஓகேவா? அதே மாதிரி NOR அப்படின்னா நெகேஷன் ஆர்னு அர்த்தம். சேம் லைக் தட் NAND. ஓகே, நெகேஷன் ஆர். இதுமே எப்படி அப்படின்னா
பிஆர்கியூக்கு நம்ம வந்து நெகேஷன் எடுக்கணும், அவ்வளவுதான். பிஆர்கியூ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்ல, அதுக்கு நம்ம வந்து நெகேஷன் எடுத்தோம் அப்படின்னா நார். சிம்பிள். NAND கேட்டே மாதிரி. இதோட சிம்பிள் என்னன்னா டவுன் ஏரோ. அதாவது NANDக்கு அப் ஏரோ, நாருக்கு டவுன் ஏரோ. ஓகேவா? இதுதான் நெகேஷன் அண்ட் நார். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. நம்மளோட எல்லா கனெக்டும் பார்த்து முடிச்சாச்சு எக்ஸப்ட் இம்ப்ளிகேஷன் அண்ட் பை இம்ப்ளிகேஷன், பிகாஸ் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கனெக்டிவ். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம ஈஸியாக படிச்ச மாதிரி அதை நம்ம வந்து ஈஸியாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிகாஸ் அதுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் தான் நம்மளால அந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சால் மட்டும் தான், புரிஞ்சா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியும் மோஸ்ட்லி. ஓகேவா? ஸோ நீங்க எதுவுமே கவலைப்பட தேவையில்ல அதை பத்தியெல்லாம். அவங்களுக்கு இம்ப்ளிகேஷனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியுமோ அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பா உங்களை புரிய வச்சிருவேன். இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு அதை ட்ரூத் டேபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிருவேன். அதுக்கப்புறம் அதுல வந்து என்னன்னா ஒரு இங்கிலீஷ் இன்டர்பிரேஷன் இருக்கும் சில விஷயங்கள், அதையுமே நான் உங்களுக்கு புரிய வச்சிருவேன். ஸோ நோ ப்ராப்ளம், அதை நீங்க பத்தி கவலைப்பட தேவையில்ல. நான் உங்களுக்கு இம்ப்ளிகேஷன் என்ன, பை இம்ப்ளிகேஷன் எல்லாத்தையுமே நான் புரிய வச்சிருவேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இம்ப்ளிகேஷன் நம்ம பார்க்க போறோம். இம்ப்ளிகேஷன் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகே, இதை வச்சுதான் நம்மளுக்கு வந்து நிறைய ட்ராப் கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக கேட்பாங்க. இது வந்து ரொம்பவே கண்டிப்பா நம்ம வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து இம்ப்ளிகேஷன் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட சிம்பிள் பார்ப்போம். இதோட சிம்பிள் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதுவும் ஒரு ஏரோ மாதிரி தான். நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் சிம்பிள். இம்ப்ளைஸ். இந்த சிம்பிளோட நேம் என்னன்னா இம்ப்ளைஸ். அதாவது இது நம்ம வேர்டிங்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா இஃப் தென், இஃப் பி தென் கியூ. வேர்டிங்ல நம்ம இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இஃப் பி தென் கியூ. அதாவது இஃப் டுடே இஸ் சண்டே தென் ஐ எம் ஹாப்பி. ஓகேவா? இப்போ பிங்கிறது என்னன்னா டுடே இஸ் சண்டே, கியூங்கிறது ஐ எம் ஹாப்பி. இஃப் டுடே இஸ் சண்டே தென் ஐ எம் ஹாப்பி. ஓகேவா? அதாவது இதுல நம்ம வந்து முக்கியமா பார்க்கக்கூடியது என்னவா இருக்கணும் அப்படின்னா இஃப் டுடே இஸ் சண்டே, ஓகே, டுடே இஸ் சண்டே தென் ஐ எம் ஹாப்பி. இதுல ரெண்டுமே ட்ரூ தான். இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. இதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதாவது சாரி, இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ, பியும் ட்ரூ, கியூவும் ட்ரூ. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுவே பி ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா கியூ கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட் படி. அதாவது இஃப் பி இஸ் ட்ரூ, இஃப் பி இஸ் ட்ரூ தென் கியூ மஸ்ட் பி ட்ரூ. ஓகே, இப்படி இருந்தா தான் ட்ரூ. இப்படி இல்லாம இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ். அதாவது பின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா பி ட்ரூவா இருக்கு அப்படின்னா கியூ கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கணுங்கிறதா இந்த இம்ப்ளிகேஷனோட ரூலே. அதாவது பி ட்ரூவா அப்ப கியூ கண்டிப்பா ட்ரூவா இருக்கணும். இதுவே பி ஃபால்ஸா இருக்குன்னா கியூ என்ன வேணாலும் இருந்துக்கலாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பி ட்ரூனா கியூ கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கணும். பி சப்போஸ் ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா, பி ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா கியூ வந்து எப்படி இருக்கலாம்? கியூ வந்து ட்ரூவாவும் இருக்கலாம், கியூ வந்து ஃபால்ஸா இருக்கலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா கீ ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு கியூ வந்து எப்படி இருக்கணும்? ட்ரூவா மட்டும் தான் இருக்கணும். இதான் ரூல். கியூ மஸ்ட் பி ட்ரூ. அப்போ நம்மளுக்கு எதை ஃபால்ஸ்னு சொல்றாங்க? எப்போ பி ட்ரூவாகவும் கியூ வந்து ஃபால்ஸாகவும் இருக்கோ அதை தான் ஃபால்ஸுங்கிறாங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு பாதி புரிஞ்சிருக்கும், பாதி புரிஞ்சிருக்காது எனக்கு தெரியும். இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருவோம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களுக்கு இது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்குவோம். இஃப் யூ ஆர் இன் டெல்லி, if you are in Delhi then you are in India. கரெக்டா இல்லையா? நான் டெல்லியில இருக்கேன் அப்படின்னா இப்ப இது வந்து என்னதுன்னா பி, இது வந்து கியூ. ஓகே, இப்போ நான் வந்து டெல்லியில இருக்கேன் அப்படின்னா நான் இந்தியால தான் இருக்கேன். இப்போ பி ட்ரூ, பி ட்ரூவா இருக்கும்போது கியூ ஃபால்ஸ் ஆகுமா? நான் டெல்லியில இருக்கேன்னா நான் எங்க இருக்கேன்? டெல்லி எங்க இருக்கு? இந்தியாக்குள்ள தான் இருக்கு. அப்ப எங்க இருக்கும்? கியூ வந்து மஸ்ட் பி ட்ரூ. இஃப் பி இஸ் ட்ரூ கியூ மஸ்ட் பி ட்ரூ. இதுவே நான் வந்து இது எப்போ ஃபால்ஸ் ஆகும்? நான் என்ன சொல்றேன்? இஃப் யூ ஆர் இன் டெல்லி தென் யூ ஆர் நாட் இன் இந்தியா அப்படிங்கிறேன். அப்ப இது என்னது? ஃபால்ஸ் ஆகும். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க. அதாவது பி ட்ரூவா இருக்கு, அப்போ கியூ எப்படி இருக்கணும் இந்த இடத்துல? கண்டிப்பா ட்ரூ தான். ட்ரூ தான், நம்மளுக்கே தெரியல. இஃப் யூ ஆர் டெல்லி தென் யூ ஆர் இன் இந்தியா, இது ட்ரூ தான். அப்ப இது ட்ரூ. ஓகேவா? இப்போ நான் வந்து இதே ஸ்டேட்மெண்ட் இப்படி வைக்கிறேன். இஃப் யூ ஆர் நாட் இன் டெல்லி, கியூ ஃபால்ஸ் ஆக்குறேன். இஃப் யூ ஆர் நாட் இன் டெல்லி தென் யூ ஆர் இன் இந்தியா, கியூ ட்ரூ ஆக்குறேன். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்? இஃப் யூ ஆர் நாட் இன் டெல்லி தென் யூ ஆர் இன் இந்தியா.
இது ட்ரூ தானே? நான் டெல்லியில இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் இந்தியாவில் இருப்பேன். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கலாம், நான் கேரளாவில் இருக்கலாம், ஆந்திராவில் இருக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் நாட் இன் டெல்லி தென் யூ ஆர் இன் இந்தியா. அப்படின்னா நான் வந்து எந்த ஸ்டேட்லனாலும் இருக்கலாம். அப்பவும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ட்ரூ தான். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்றேன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் நாட் இன் டெல்லி தென் யூ ஆர் நாட் இன் இந்தியா. ஃபால்ஸ், ரெண்டுமே ஃபால்ஸ் ஆக்குறேன். இஃப் யூ ஆர் நாட் இன் டெல்லி தென் யூ ஆர் நாட் இன் இந்தியா. இப்போ நான் டெல்லியில இல்லைன்னா நான் இந்தியாவிலும் இல்லாமல் இருக்கலாமே, நான் வெளிநாட்டில் கூட இருக்கலாம். சொல்றது புரியுதா? அதாவது இந்தியாவில் நான் டெல்லியில இல்லாட்டா நான் வந்து இந்தியாவிலும் எங்கேயுமே இல்லாமல் இருக்கலாம். நான் வந்து துபாயில இருக்கலாம், அமெரிக்கால இருக்கலாம், கனடால எங்கனாலும் இருந்துக்கலாம். அப்போ இதுவும் என்னது ட்ரூ தான். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்ன மாத்திரம் ட்ரூவா மாத்திரேன். இஃப் யூ ஆர் இன் டெல்லி கியூ என்ன ஃபால்ஸா மாத்திரேன். தென் யூ ஆர் நாட் இன் இந்தியா. இவன் பாருங்க, இது ட்ரூவா? சரி, இது ட்ரூவா? இல்ல. இஃப் யூ ஆர் இன் டெல்லி தென் யூ ஆர் நாட் இன் இந்தியா. டெல்லி எங்க இருக்கு? இந்தியாக்குள்ள இருக்கு. அப்போ நான் எங்க இருப்பேன்? இந்தியாவில தானே இருப்பேன். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? யூ ஆர் நாட் இன் இந்தியா. கியூ வந்து ஃபால்ஸ் ஆகுது. அப்போ இது வந்து என்னது? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இஃப் பி இஸ் ட்ரூ தென் கியூ மஸ்ட் பி ட்ரூ. ஓகேவா? இந்த மாதிரி பி இஃப் பி தென் கியூ இந்த மாதிரி இதுல இந்த மாதிரி இம்ப்ளிகேஷன்ல பி இம்ப்ளைஸ் கியூன்னு போடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு பி ட்ரூவா இருந்துச்சுன்னா கியூ கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கணும். அதான் ரூல். இப்போ அதை விட்டுட்டு கியூங்கிற இடத்துல ஃபால்ஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் அது ஃபால்ஸ். இதுக்கு ட்ரூத் டேபிள் எப்படி தெரியுமா வரும்? பி கியூ பி இம்ப்ளைஸ் கியூ. ஓகேவா? இப்போ ஃபால்ஸ் 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 ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. இப்போ ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தா நம்மளுக்கு ட்ரூ இருக்கலாம். இஃப் யூ ஆர் நாட் இன் டெல்லி தென் யூ ஆர் நாட் இன் இந்தியா. இதுவே ஃபால்ஸ் ட்ரூ. இஃப் யூ ஆர் நாட் இன் டெல்லி தென் யூ ஆர் இன் இந்தியா. ட்ரூ. இஃப் யூ ஆர் இன் டெல்லி தென் யூ ஆர் நாட் இன் இந்தியா. இது வந்து என்னது? ஃபால்ஸ். இது ட்ரூ. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பி ட்ரூவா இருக்குன்னா எஃப் சாரி பி ட்ரூவா இருக்குன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் தென்னுக்கு அப்புறம் வர அந்த ஸ்டேட்மெண்ட் கியூ வந்து ட்ரூவா தான் இருக்கணும். அதான் ரூல். அதான் இது பிங்கிற அந்த இடத்துல எனக்கு வந்து ட்ரூ வந்துருச்சு அப்படின்னா அந்த கியூங்கிற இடத்துல எனக்கு வந்து ட்ரூ தான் வரணும். அப்படி ட்ரூ வராம இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து ஃபால்ஸா மாறும். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு ஃபால்ஸ் இதுல. ஓகேவா? இது எதனால இதை மட்டும் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இஃப் பி இஸ் ட்ரூ தென் கியூ ஆல்சோ ஷுட் பி ட்ரூ. கியூ ஷுட் பி ட்ரூ, மஸ்ட் பி ட்ரூ. ஓகே, அதை நம்ம வந்து மாற்றக்கூடாது, மாற்ற முடியாது. ஓகேவா? அதுக்கு நான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பா இது இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு தான் நான் வந்து கீழே உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தேன். இஃப் பி இஸ் ட்ரூ தென் கியூ மஸ்ட் பி ட்ரூ. ஓகே, இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதை நான் நல்லா எழுதிக்கிறேன். இதுதான் எல்லாத்துக்குமே குழப்பம். எதுக்கு ட்ரூ ஃபால்ஸ்க்கு மட்டும் நம்ம ஃபால்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது. இதை நீங்க என்னைக்குமே இந்த லாஜிக் மறந்துடக்கூடாது. இஃப் இந்த லாஜிக் மறந்துடுச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதான் மெயின் லாஜிக். இதை வச்சுதான் இதுல தான் நிறைய கொஸ்டின் நம்மளுக்கு கேட்பாங்க. இது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு சில பேர் கஷ்டமா இருக்கும். இது உங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகேவா? இதுல என்னன்னா, இஃப் பி இஸ் ட்ரூ தென் கியூ மஸ்ட் பி ட்ரூ. அப்படின்னா மட்டும்தான் இது ட்ரூ. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணலன்னா ஃபால்ஸ். ஓகேவா? இப்பவும் சொல்லிட்டேன், பி ட்ரூவா இருந்துச்சுன்னா கியூ ட்ரூவா தான் இருக்கணும். பி ஃபால்ஸா இருந்துச்சுன்னா கியூ வந்து எப்படி இருக்கலாம்? ட்ரூவாவும் இருக்கலாம், ஃபால்ஸாவும் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, இதுவே பி ட்ரூவா இருந்து கியூ ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை. இதை மட்டும் தான் நல்ல ஃபால்ஸ்னு சொல்றோம், மற்ற எல்லாத்தையும் ட்ரூன்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதுதான் என்னன்னா பி இம்ப்ளைஸ் கியூ நம்மளுக்கு சொல்லுது. ஓகே, இப்போ வந்து பி இம்ப்ளைஸ் கியூ நம்ம வந்து மற்றதோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ட்ரூத் டேபிள் பாருங்களேன். இதை வச்சு நான் இன்னொரு ஈக்குவேஷன் இப்போ ஃபார்ம் பண்ண போறேன். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். இதை நம்ம வந்து பி இம்ப்ளைஸ் கியூக்கு பதிலாக வேற இடத்துல அந்த ஈக்குவேஷனை கூட நம்ம வந்து அந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு அப்படின்னா, நல்லா பாருங்க, எப்பெல்லாம் பி ஃபால்ஸா இருக்கோ அப்போ நம்மளுக்கு பி இம்ப்ளைஸ் கியூ ட்ரூவா இருக்கும். எப்பெல்லாம் ஃபால்ஸா இருக்கோ பி, அப்பெல்லாம் கியூ இம்ப்ளைஸ் பி இம்ப்ளைஸ் கியூ வந்து ட்ரூவா இருக்கு. அதே மாதிரி அதாவது பி எப்பெல்லாம் ஃபால்ஸா இருக்கோ அதே மாதிரி கியூ எப்போல்லாம் ட்ரூவா இருக்கோ அப்பவும் பாருங்க பி இம்ப்ளைஸ் கியூ ட்ரூவா தான் இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே நம்மளுக்கு என்னது? பி இம்ப்ளைஸ் கியூ ட்ரூவா இருக்கும். ஒண்ணு பி ஃபால்ஸா வந்துட்டாலே நீங்க கண்ணை மூடிடலாம். அதாவது பி இம்ப்ளைஸ் கியூல பி ஃபால்ஸா வந்துட்டாலே நீங்க வந்து கண்ணை மூடிட்டு சொல்லலாம் பி ஃபால்ஸா. அப்ப கியூ எனக்கு தெரியாட்டனாலும் நான் என்ன சொல்லுவேன்? பி இம்ப்ளைஸ் கியூங்கிறது ட்ரூ அப்படிம்பேன். ஓகேவா? இதுவே அதே மாதிரி கியூ வந்து ட்ரூவா வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணலாம்? பி தெரியலனா கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம்? கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பி இம்ப்ளைஸ் கியூ கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கும்னு சொல்லுங்க. பாருங்க, கியூ ட்ரூவா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நீங்க வந்து பியை மறைச்சுக்கோங்க. கியூ மட்டும் ட்ரூவா இருக்கா? அப்ப பி இம்ப்ளைஸ் கியூ என்னது? ட்ரூ தான்.
இதே பி ஃபால்ஸா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கியூ மறைச்சுக்கோங்களேன். ஃபால்ஸா இருந்தாலே பி இம்ப்ளைஸ் கியூ ட்ரூ தான். ஓகேவா? இந்த மாதிரி சொல்றேன். இதுல ஏதாவது ஒன்று இருந்தாலே நம்மளுக்கு வந்து என்னது பி இம்ப்ளைஸ் கியூ. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பி இம்ப்ளைஸ் கியூக்கு எனக்கு ஏதாவது ஒன்று இருந்தாலே எனக்கு வந்து இது ட்ரூ தான். அதாவது என்னது, ஒன்று பி வந்து ஃபால்ஸா இருந்தா, அப்படியும் இல்லை அப்படின்னா எஃப் வந்து கியூ வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா, இதை நான் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனா மாத்த போறேன். இப்போ எப்படி அப்படின்னா, பி இம்ப்ளைஸ் கியூ நம்ம அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பி பார் இதுக்குன்னா ஃபால்ஸ், பி இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ், பி பார் ஆர் ஆர் கியூ. இதை நீங்க வந்து ட்ரூத் டேபிள் படி பார்த்தாலுமே இது ஈக்குவலா தான் இருக்கும். நீங்க ட்ரூத் டேபிள் போட்டே பாருங்களேன். நான் ட்ரூத் டேபிள் போடுறேன். பி கியூ, பி இம்ப்ளைஸ் கியூ, பி பி பார் ஆர் கியூ போட்டேன். ஓகேவா? இப்போ நான் ட்ரூத் டேபிள் போட்டும் காமிக்கிறேன். இது ஈக்குவல் தான், ப்ரூவ் பண்றேன். இதை நான் வந்து லாஜிக்கா எப்படி ட்ரூன்னு சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ரெண்டுமே எப்படி ஈக்குவலா சொன்னேங்கிறது இதை நம்ம வந்து ட்ரூத் டேபிள் போட்டு செக் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் 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 ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் பி இம்ப்ளைஸ் கியூல நம்மளுக்கு இது ட்ரூ, இது ட்ரூ. டி எஃப் இந்த ட்ரூ, இஃப் டி ட்ரூ தென் கியூ ஆல்சோ மஸ்ட் பி ட்ரூ. இங்க ஃபால்ஸ் இருக்கனால இது மட்டும் ஃபால்ஸ். அதே மாதிரி இது ட்ரூ, இது பி இம்ப்ளைஸ் கியூ. இப்போ அப்படி இங்க வாங்க, பி பார் கியூ ஒன்னு சேம் ப்ரூவ் பண்ணணும்ல. இப்போ பி எஃப் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பி பாரா மாத்திக்கோங்க. இஃப் எஃப் தென் இது வந்து ட்ரூ, ட்ரூ ஆர் ட்ரூ, சாரி இது வந்து பிங்கிறது எஃப்னா அது ட்ரூன்னு நினைச்சுக்கணும் நீங்க. ஓகே, இதை மட்டும் நீங்க வந்து இதா மாத்திக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஆர் கனெக்ட் பண்ணணும். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ட்ரூ, ஏதாவது ஒன்று ட்ரூ இருந்தாலே போதுமே. இதே பாருங்க, எஃப் வந்து என்னவா மாறிடும், ட்ரூவா மாறிடும். அப்போ இங்க என்னவாயிரும், ட்ரூ. அதே மாதிரி இங்க பாருங்க டி இருக்கு, அப்போ பி பார்ங்கிறப்ப எஃப் பிங்கிறது இங்க எஃப் மாறும். அப்போ எஃப் ஆர் எஃப், ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ், இட் இஸ் ஃபால்ஸ். அப்ப இங்க டி இருக்கு, இங்க டி இருக்கா, இப்போ அப்படி இது என்ன மாறும், எஃப் மாறும். அப்போ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ, தட் இஸ் ட்ரூ. ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலே போதுமே. அவன் பாருங்க ரெண்டுக்குமே ட்ரூத் எப்படி ஈக்குவலா வருது. அதனால இது என்ன சொல்லிக்கலாம், இது இஸ் ஈக்குவல் திஸ். ஸோ நம்ம வந்து இது வந்து பி இம்ப்ளைஸ் கியூக்கு பதிலாக வேற எங்கேயாவது இந்த இடத்துல வந்துச்சுன்னா பி பார் ஆர் கியூ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். சரியா? இதான் மேட்ரு. சரி, அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு தெரியணும். பி இம்ப்ளைஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ இம்ப்ளைஸ் பி ஆகும். P implies Q is equal to Q implies P. This is equal? No, it is not equal. ஓகேவா? அதுக்குமே நம்ம ட்ரூத் டேபிள் பார்த்து வச்சுக்கலாம், பட் இட் இஸ் நாட் ஈக்குவல். அதான் உண்மை. ஆனா நம்மளுக்கு வந்து இது நீங்களே போட்டு பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும், நோ ப்ராப்ளம். இது வந்து நாட் ஈக்குவல் தான். ஓகே ஓகே, இதுக்கப்புறம் P implies Q is equal to Q negation implies P negation. இது ஈக்குவலான்னு கேட்டீங்கன்னா ஆமா, இது ஈக்குவல். ஓகேவா? அதாவது கியூ பி இந்த ரெண்டு இடத்தையும் நீங்க மாத்துறீங்க, மாத்தி இதே மாதிரி இம்ப்ளைஸ் பண்றீங்க அப்படின்னா இது வந்து நாட் ஈக்குவல். இதே நீங்க நெகேஷன் போட்டீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே இது வந்து ஈக்குவலா மாறிடும். இதே நீங்க வந்து ட்ரூத் டேபிள் வழியா செக் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். இது எப்படி ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த ரெண்டு இடத்தையும் மாத்துறோம். ஃபர்ஸ்ட் மாத்துறப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஆர்டர் மாறும். இதுவே நீங்க வந்து இதுக்கு நெகேஷன் போட்டீங்கன்னா அதோட ஒரிஜினல் இந்த அதாவது பி வந்து கியூக்கு ஈக்குவலா இருக்கும். கியூ நெகேஷனுக்கு கியூ வந்து பி நெகேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த மாதிரி டைம்ல. அப்படிங்கிறப்போ இது ஈக்குவல் டு பி இம்ப்ளைஸ் கியூ தான். ஓகேவா? ஸோ அதனால வந்து பி இம்ப்ளைஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு கியூ நெகேஷன் இம்ப்ளைஸ் கியூ பி நெகேஷன். ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பி இம்ப்ளைஸ் கியூ, அதாவது இம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இம்ப்ளிகேஷன்ல இன்னும் நிறைய இருக்கு, நெசசரி, சஃபிஷியன்ட், அதெல்லாம் நம்ம பத்தி படிக்கணும். அதாவது நீங்க வந்து இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டா நம்மளுக்கு இம்ப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சுங்கிறது கிடையாது. இதுக்கப்புறம் என்னன்னா சஃபிஷியன்ட், நெசசரி, அதை வச்சு நம்மளுக்கு வந்து தனியா இன்னொரு கான்செப்ட் வரும் இம்ப்ளிகேஷன்லயே. ஓகேவா? அதே நம்ம படிச்சு முடிச்சாதான் நம்மளுக்கு வந்து பை இம்ப்ளிகேஷன் நம்ம போக முடியும். சரியா? இப்போ இதை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட்னா என்ன, அது இம்ப்ளிகேஷன்ல இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் வேற ஒன்றும் கிடையாது, இம்ப்ளிகேஷனோட கண்டினியூ பார்ட் தான். ஓகேவா? இம்ப்ளிகேஷனோட கண்டினியூ பார்ட் தான் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். இதை பார்த்து இது எனது புது கண்டிஷன் அப்படின்ட்டு பயப்படலாம் தேவையில்ல, இது ரொம்ப ஈஸி. பட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இதுலேயே ரொம்ப முக்கியம். பிகாஸ் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இம்ப்ளிகேஷன் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி இதுவுமே கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம், நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுப்பேன். இப்போ நெசசரி சஃபிஷியன்ட் நான் அதை வந்து வேர்டிங்கா நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட நான் உங்களுக்கே ஒரு ட்ரே கொடுத்து உங்களை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்றேன், எது நெசசரி எது சஃபிஷியன்ட் அப்படின்ட்டு. அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியா நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு கெப்பாபிலிட்டி வரும். ஓகே, ஸோ நம்ம வந்து அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் நான் உங்களோட கொஸ்டின் கேட்குறேன், இது நெசசரின்னு என்ன கண்டிஷன் என்ன அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கொஸ்டின் எழுதிக்கிறேன். Filling the gate exam application form is dash for cracking the gate exam. இப்போ இந்த டேஷ் இருக்கிற இடத்துல என்ன வரும்? ஆப்ஷன்ஸ் நானே கொடுக்குறேன். நெசசரி ஆர் சஃபிஷியன்ட். சொல்லுங்க. இப்போ filling the gate exam application form is necessary for cracking the gate exam or filling the gate exam application form is sufficient for cracking gate exam. It is necessary. எதனால அப்படின்னா நெசசரினா என்ன அப்படின்னா தேவை, அத்தியாவசியம், மேண்டேட்ரி, அதான் நெசசரி. அதாவது மேண்டேட்ரி அத்தியாவசியம், அதான் நெசசரி. சஃபிஷியன்ட்ங்கிறது போதுமானது. இப்போ ஃபில்லிங் த கேட் எக்ஸாம் ஃபார்ம் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் கிராக்கிங் கேட் எக்ஸாம். அதாவது நம்ம கேட் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணாலே போதுமா, நம்ம கேட் எக்ஸாம் கிராக் பண்ணிடலாமா? எக்ஸாம் மட்டும் 2000 rupees பே பண்ணிட்டு அப்ளிகேஷன் போட்டு உட்காந்துட்டு நம்ம கேட் எக்ஸாம் கிராக் பண்ணிடலாமா? இல்ல, அதுக்கு படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், பியூகே சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ திஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஃபில்லிங் ஒன்லி த கேட் எக்ஸாம் அப்ளிகேஷன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். அது மட்டும் நம்மளுக்கு போதாது. அப்ப நம்மளுக்கு அது என்னது? அது வந்து ஒரு நெசசரி. நம்ம வந்து இது பண்ணாம நம்ம கேட் எக்ஸாம் எழுதலாமா? முடியாது. Filling the gate exam application form is necessary for cracking gate exam. நெசசரினா எதுக்கு நம்ம நெசசரி அப்படின்னு இருக்கோம் அப்படின்னா, நெசசரினா இது கட்டாயம், இதுவும் ஒரு பார்ட். அதாவது இது மட்டும் போதும்லாம் இல்ல, இது வந்து கிராக் பண்றதுக்கு இதுவும் ஒரு மேண்டேட்டரியான ஒரு சிஸ்டம்னு சொல்றோம். அப்படின்னா ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்கலாம், அதுல இதுவும் ஒரு மேண்டேட்டரி பார்ட்னு நம்ம சொல்றோமே தவிர இது மட்டும் நம்ம சொல்லல. அதாவது நெசசரிக்கும் சஃபிஷியன்ட்டுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். நீங்க ஒரு விஷயத்த சஃபிஷியன்ட்னு சொன்னீங்கன்னா அது மட்டும் தான், அதுவே போதும் அப்படின்னு அர்த்தம். இதுவே ஒரு விஷயத்த நெசசரின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுவும் தேவை, ஆனது கண்டிப்பா தேவைன்னு அர்த்தம். ஓகேவா? உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபில்லிங் த கேட் எக்ஸாம் ஃபார்ம் இஸ் நெசசரி. அது உண்மையிலே வேணும், தேவை. அது இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, கிராக்கிங் கேட் எக்ஸாம் முடியாது. ஓகேவா? கேட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியாது. நம்ம வந்து கேட் எக்ஸாம் கிராக் பண்ணா படிக்கணும். படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், கேட் எக்ஸாம் அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணாதான் நம்ம கேட் எக்ஸாம் எழுத முடியும். அப்போ அது வந்து அது என்னது, ஒரு நெசசரியான விஷயம், அது சஃபிஷியன்ட் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம நெசசரிக்கு சஃபிஷியன்ட்க்கு ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வச்சு எப்படி நம்ம வந்து இம்ப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், the P implies Q நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபார்மேட்ல மேல உள்ள இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இந்த ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுவோம். எப்படி பண்ணலாம்? இஃப் யூ ஃபில் த கேட் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் தென் யூ கேன் கிராக் த கேட் எக்ஸாம். இப்போ P implies Q னா நம்மளுக்கு அது என்ன மீனிங் தருது? if you fill the gate exam application then you can crack. கொஞ்சம் சிம்பிளா எழுதுறேன். ஓகே, then you can crack the gate exam அப்படின்னு எழுதுறேன். பட் இது தப்பாச்சு இல்லையா? அப்போ P implies Q மாதிரி நம்ம இன்னொரு விஷயமும் ஃபார்ம் பண்ணலாம். நெகேஷன் P implies நெகேஷன் Q. இங்க நம்மளுக்கு என்னது, நெசசரின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு புரியாதாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து உங்களுக்கு இதை நான் முடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சுது. இப்போ நெகேஷன் P implies நெகேஷன் Q போட்டு பாருங்க. If you not fill the gate exam application then you cannot crack the gate exam. அதாவது நெகேஷன் P implies நெகேஷன் Q பத்தி நம்ம என்ன சொல்லலாம்? If you not crack the gate exam, if you not fill the gate exam application then you cannot crack. இதோட முடிச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளோட சிச்சுவேஷனுக்கு நான் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். நம்மளோட சிச்சுவேஷனுக்கு எது மேட்ச் ஆகுது? ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், செகண்ட் சிச்சுவேஷனா? இஃப் யூ ஃபில் த கேட் எக்ஸாம் அப்ளிகேஷன் தென் யூ கேன் கிராக் த கேட் எக்ஸாம். இது மேட்ச் ஆகுதா என்ன? இல்ல. நம்ம கேட் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணா மட்டும் கேட் எக்ஸாம் கிராக் பண்ணிட முடியாது. இஃப் யூ நாட் ஃபில் த கேட் எக்ஸாம் அப்ளிகேஷன் தென் யூ கேனாட் கிராக் த கேட் எக்ஸாம். எஸ், இது அப்ளிகபிள் ஆகுது. நம்ம கேட் எக்ஸாம் அப்ளிகேஷன், அதாவது கேட் எக்ஸாம் அப்ளிகேஷன் போடணுங்கிறது ஒரு பார்ட். ஓகேவா? அப்படி அதை போடல அப்படின்னா நம்மளால கேட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியாது. இது கரெக்ட்.
தென் எதுக்கெல்லாம் நெசசரி நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? நெகேஷன் P இம்ப்ளைஸ் நெகேஷன் Q. ஓகே, எதுக்கெல்லாம் சஃபிஷியன்ட் யூஸ் பண்றோமோ அதுக்கெல்லாம் P இம்ப்ளைஸ் Q. ஓகே, அதாவது நெசசரினா என்ன, சஃபிஷியன்ட் என்ன நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம். இப்போ நெசசரி எந்த லாஜிக்ல அது ஒர்க் ஆகுது, சஃபிஷியன்ட் என்ன லாஜிக்ல ஒர்க் ஆகுதுங்கிறத நான் சொல்றேன் இப்போ. ஓகேவா? ம் இப்போ இதை நம்ம பார்த்தாச்சு. இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு விஷயம் போகலாம். செகண்ட் எக்ஸாம்பிள். Here is dash for being alive. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து சஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுவீங்களா இல்லாட்டா நெசசரி யூஸ் பண்ணுவீங்களா? இப்போ ஏர் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் பீயிங் அலைவ் அப்படின்னா அது கரெக்டா? ஏர் இஸ் நெசசரி ஃபார் பீயிங் அலைவ் அது கரெக்டா? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏர் இஸ் நெசசரி ஃபார் பீயிங் அலைவ். ஓகே, அது எதனால ஏர் இஸ் நெசசரி ஃபார் பீயிங் அலைவ்னு சொல்றோம்? அது எதனால? ஓகே, ஏர் இஸ் நெசசரி ஃபார் பீயிங் அலைவ்னு நம்ம சொல்றோம். எதனால? எதனால அப்படின்னா ஏருங்கிறது கண்டிப்பா தேவை. அதாவது காத்து இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியாது. பட் ஏர் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் பீயிங் அலைவ்னு சொல்லி பாருங்க. அதாவது நம்ம உயிர் வாழ்றதுக்கு காத்து மட்டுமே போதுமா என்ன? அதாவது நான் சொல்ற வரது புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இந்த ரெண்டு வேர்டை வச்சுமே நீங்க வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்க. ஏர் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் பீயிங் அலைவ். சஃபிஷியன்ட் போதுமானது. காத்தே நம்மளுக்கு போதுமானது நம்ம உயிர் வாழ்றதுக்கு. நம்ம காத்த மட்டும் சுவாசிச்சுக்கிட்டு இருந்தா நம்மளால உயிர் வாழ முடியுமா? தண்ணி தேவை, வாட்டர் தேவை, ஃபுட்டு தேவை, ஷெல்டர் தேவை, எல்லா ஏகப்பட்ட விஷயங்கள் தேவை இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஏர் இல்லாட்டா அப்படிங்கிறப்போ ஏர் அந்த இடத்துல சஃபிஷியன்ட் ஆகாது, அது நெசசரியா மாறும். இப்போ ஏர் இஸ் நெசசரி ஃபார் பீயிங் அலைவ். ஓகேவா? இப்போ நம்ம அதே மாதிரி இதையும் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி மேக் பண்ணி பார்ப்போம். P இம்ப்ளைஸ் Qல. ஓகேவா? இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா P இம்ப்ளைஸ் Q. ஓகே, இப்போ இது இந்த மாதிரி பார்க்கும்போது if you have air then you can alive. if you have இல்லாட்டி இப்படி பண்ணிரும். if you have air you can alive. நம்மள்ட்ட ஏர் இருந்துச்சுன்னா நம்ம அலைவ் போகலாம். இது கரெக்டா? if you have air you can alive. தப்பு. நம்ம காத்து மட்டும் நம்ம ஏர் மட்டும் நம்மளுக்கு இருந்தா போதுமா அலைவ் உயிர் வாழ்றதுக்கு? இல்ல. அப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம்? நெகேஷன் P இம்ப்ளைஸ் நெகேஷன் Q. இந்த மாதிரி பண்ணி பாருங்க. if you don't have air you cannot alive. நம்மள்ட்ட காத்து இல்லாட்ட உயிர் வாழ முடியாது. ஆனா இது கரெக்ட். ஓகேவா? நம்மள்ட்ட காத்து இல்லாட்ட நம்மளால உயிர் வாழ முடியாது, அது நெசசரி. சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா இதுல ஏர்ங்கிற சஃபிஷியன்ட் கிடையாது, இங்கே நெசசரி தான். அதாவது எங்கெல்லாம் நெசசரி வருதோ அங்கெல்லாம் நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணணும்? நெகேஷன் P இம்ப்ளைஸ் நெகேஷன் Qங்கிறத யூஸ் பண்ணணும், இந்த லாஜிக். ஓகேவா? எங்கெல்லாம் சஃபிஷியன்ட் வருதோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா P இம்ப்ளைஸ் Q யூஸ் பண்ணணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வந்து நெகேஷன் P இம்ப்ளைஸ் நெகேஷன் Q அப்படின்ட்டு நம்ம வந்து நெசசரி யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, அதை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து ரொம்பவே ஈஸியா உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கும். ஓகே ஓகே, இப்போ நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா கெட்டிங் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் கேட் எக்ஸாம். GATE exam is dash for going to IIT Madras MTech. இந்த மாதிரி நான் வந்து ஒரு சிச்சுவேஷன் வைக்கிறேன். இப்போ இதுக்கு நீங்க வந்து நெசசரி யூஸ் பண்ணலாமா சஃபிஷியன்ட் யூஸ் பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. நெசசரி யூஸ் பண்ணலாம் சஃபிஷியன்ட் யூஸ் பண்ணலாமா? Getting first rank in GATE exam is necessary for going to IIT Madras MTech. இது கரெக்டா இருக்கா? Getting first rank in GATE exam is sufficient for going to IIT Madras MTech. இது கரெக்டா இருக்கா? Sufficient. பிகாஸ் இங்க எதுக்கு நெசசரி வரக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா மட்டும்தான் ஐஐடி மெட்ராஸ்ல போக முடியுமா என்ன கேட்ல? இல்ல. ஈவன் செகண்ட் ரேங்க் போலாம், தேர்ட் ரேங்க் போலாம், 10th ரேங்க் போலாம், 50 அந்த ரேங்க் எல்லாருமே போலாம். அப்படிங்கிறப்போ நம்ம இங்க நெசசரி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரேங்க் தேவை கண்டிப்பா வேணுங்கிறத நெசசரி பண்ணக்கூடாது. பட் இது என்ன பண்ணலாம்? சஃபிஷியன்ட் ஆக்கலாம். போதும், ஃபர்ஸ்ட் ரேங்கே போதும் நீங்க ஐஐடி குள்ள போறதுக்கு, அந்த மாதிரி சஃபிஷியன்ட் ஆக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? சஃபிஷியன்ட் ஆக்கலாம். சஃபிஷியன்ட் இங்க சூட்டபிளான வேர்டு.
ஓகேவா? இப்போ இதை நான் வந்து இந்த லாஜிக் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறேன். if you get first rank if you get first rank in gate exam, then you can go to IIT Madras MTech. கரெக்டா வருதா? P implies Q ல நான் பண்ணி பார்க்குறேன். if you get first rank, நான் சிம்பிளா பண்றேன். if you get இல்லாட்டி இப்படி பண்ணிடுறேன். if you get first rank, then you can go to IIT Madras MTech. கரெக்டா? இதுவே நெகேஷன் P implies நெகேஷன் Q ல பண்ணி பாருங்க. if you cannot get first rank, then you cannot enter to IIT Madras. இது என்னது? தப்பு இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலன்னா ஐஐடி மெட்ராஸ்ல போக முடியாதான். அப்போ சஃபிஷியன்ட் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் அங்கெல்லாம் என்ன யூஸ் ஆகும்? P implies Q தான் நமக்கு லாஜிக்கா யூஸ் ஆகும். நான் உங்களுக்கு சொல்ல வருது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நெசசரி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நெகேஷன் P implies நெகேஷன் Q போடணும். எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து சஃபிஷியன்ட் வருதோ அங்கெல்லாம் நம்ம P implies Q போடணும். ஓகேவா? இப்போ இங்க நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் இருந்தா if you get first rank, you can go to IIT Madras. P implies Q. கரெக்ட். இதுவே நெகேஷன் P நெகேஷன் Q படி பாருங்க. if you didn't get first rank, then you cannot enter to IIT Madras. இது தப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும் தான் உள்ள போக முடியும்லாம் கிடையாது. செகண்ட் ரேங்க் போலாம், தேர்ட் ரேங்க் போலாம், ஃபிஃப்த் ரேங்க் போலாம், 15th ரேங்க் போலாம், 100 ரேங்க், டாப் 100 உள்ளவங்க யாராலும் நினைச்சா போலாம் IIT Madras உள்ள. அப்படிங்கிறப்போ இதான் இதுல ஸ்டோரி. ஓகேவா? இதான் மோரல். அதாவது என்னன்னா நம்மளுக்கு வந்து எப்பெல்லாம் P implies, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, when P is sufficient to, P னா என்னது? இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் P ஸ்டேட்மெண்ட். கோயிங் டு IIT மெட்ராஸ்ங்கிறது Q ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? எப்பலாம் P is sufficient to Q, then இதை நம்ம என்ன சொல்லலாம்? P implies Q ன்னு சொல்லுவோம். ஓகே, இதை நீங்க மறக்க கூடாது. when P is necessary to Q, then இதை நம்ம என்ன சொல்லுவோம்? நெகேஷன் P implies நெகேஷன் Q ன்னு சொல்லுவோம். got it? அவ்வளவுதான். சிம்பிள் மீனிங். சிம்பிளா பாருங்க எல்லாத்தையுமே. when P is sufficient to Q, then it is P implies Q logic. when P is necessary to Q, then it is negation P implies negation Q logic. ஓகே, இப்போ இதே நம்ம வந்து இந்த P is necessary to Q நம்ம வந்து வேற மாதிரி மாத்தலாம். இதே நம்ம இது நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா Q implies P க்கு இது ஈக்குவல். நம்ம மேலே படிச்சிருந்தோம். என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா சாரி, P implies Q is equal to Q bar implies P bar படிச்சோமா? அப்போ P bar implies Q bar is equal to என்னது? Q implies P தானே? நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா? கரெக்டா? இதான் அது. நம்ம மேலே நம்ம வந்து ஒரு இது படிச்சோம். P implies Q is equal to, நான் வந்து ட்ரூத் டேபிள் போட்டு கூட உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பேன். மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு. ஓகே, அப்போ P bar implies Q bar நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதாவது P bar implies Q bar நெகேஷன் P implies நெகேஷன் Q தான் அது. அந்த நெகேஷனை நான் வந்து P barன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் P dash போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம், எப்படினாலும் நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணிக்கலாம் நெகேஷனை. ஓகே, இப்போ P bar implies நெகேஷன் P bar implies Q bar அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம்? Q implies P எழுதிக்கலாம்ல, அழகா இல்லையா? அப்போ when P is sufficient to Q அப்படின்னா என்னது? P implies Q ன்னு அர்த்தம். இப்போ P is necessary to Q அப்படின்னா நெகேஷன் P implies நெகேஷன் Q ன்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதா? இவ்வளவுதான். இப்போ இன்னொரு விஷயம், இதே விஷயத்தை நம்ம எடுத்துக்குவோம். என்ன எடுத்துக்குவோம்? கெட்டிங் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் கேட் எக்ஸாம் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் கோயிங் டு, அதே எடுத்துக்குவோம். இதே நான் எடுத்து கீழே ஒரு எழுதுறேன். கெட்டிங் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் கேட் எக்ஸாம் dash, getting first rank in GATE exam dash for going to IIT Madras. Okay, going to IIT Madras. Getting first rank is P statement. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னதுன்னா P ஸ்டேட்மெண்ட். கெட்டிங் ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லையா? கோயிங் டு IIT மெட்ராஸ்ங்கிறது Q ஸ்டேட்மெண்ட் இல்லையா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி இது வந்து சஃபிஷியன்ட். ஓகே, இட் இஸ் சஃபிஷியன்ட். இதே நம்ம பார்த்தோம். அதனால இது வந்து என்னது? P implies Q ங்கிறதையும் பார்த்தோம். if you get the first rank,
then you can go to IIT Madras. இல்லையா? கரெக்டா? இப்போ இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, P is sufficient to Q. இதான் இதுக்கான மீனிங். இதே நம்ம வந்து வேற மாதிரியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, Q is necessary to P. இதை மாத்தணும் அப்படின்னா இது இந்த மாதிரி மாறிடும். ஓகேவா? டு கோ டு IIT மெட்ராஸ் கெட்டிங் ஃபர்ஸ்ட் ரேங்க் இஸ் நெசசரி. அதாவது அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, IIT மெட்ராஸ்க்கு போறதுக்கு கேட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது என்னது, அதாவது IIT மெட்ராஸ்க்குள்ள போறதுங்கிறது நெசசரி, கேட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா இது வந்து வைஸ் வர்சா மாறும். நீங்க இந்த எக்ஸாம்பிள் வச்சு கூட பார்க்க வேண்டாம், இது வந்து கொஞ்சம் தப்பா வரும். இந்த மாதிரி மாத்தினா பிரச்சனை கிடையாது. பட் ஆனா இதான் மீனிங். நான் வந்து லாஜிக்கலுக்காக இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். இருந்தாலும் இந்த எக்ஸாம்பிள் வச்சு இந்த Q is necessary to P நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தேவையில்ல. இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகேவா? P is sufficient to Q அப்படின்னா அது P implies Q. இதே நம்ம வந்து இதையே இந்த P implies Q நம்ம வந்து மாத்தியும் போடலாம். எப்படி அப்படின்னா, Q is necessary to P அப்படின்னு. இதுவும் P implies Q தான். ஓகே, இதுவும் P implies Q தான், இதுவும் P implies Q தான். ரெண்டுமே ஒண்ணுதான். அதான் நான் சொல்ல வரேன். இதை நம்ம மாத்தியும் போட்டுக்கலாங்கிற. இதுவே P is necessary to Q அப்படின்னா அப்ப இது என்ன சொல்லுவோம், நெகேஷன் P implies நெகேஷன் Q ன்னு சொல்லுவோமா? இது நம்ம என்ன சொல்லலாம், Q implies P ன்னு சொல்லிக்கலாமா? இதையே நீங்க வந்து Q is sufficient இப்படி மாத்தலாம். இது அப்படி மாத்தினீங்க அப்படின்னா நெசசரியா இப்படி மாத்தீங்கன்னா சஃபிஷியண்டா மாறும். ஓகே, Q is sufficient to P னாலும் இந்த இடத்துல இது வந்து என்னதான், Q implies P தான். ஓகேவா? இதான் டிஃபரன்ஸ் நான் சொல்ல வர்றது. மாதிரி வைஸ் வர்சா நீங்க மாத்திக்கலாங்க, அதுதான் நான் சொல்ல வந்தேன். சரியா? இப்போ இதான் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குங்கிறத நான் நம்புறேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்லி இஃப் கான்செப்ட். ஓகே, ஒன்லி இஃப் கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஆண்ட் இதுல நம்ம பார்த்தோம். என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஆண்டுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் இருக்கு. இஃப் சாரி, ஆண்டுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. பட், எட், ஹவ், மோர் ஓவர், அந்த மாதிரிட்டு ஏகப்பட்ட மீனிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அதே மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு, அதாவது இந்த இம்ப்ளிகேஷனுக்கு என்னன்னா நிறைய இங்கிலீஷ் மீனிங் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த இங்கிலீஷ் மீனிங் தான் ஒன்லி இஃப். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி இம்ப்ளிகேஷனுக்கு இஃப் தென், அதுக்கு இந்த மாதிரி ஒன்லி இஃப் இன்னொரு மீனிங் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஒன்லி இஃப் வச்சு கூட நம்மளுக்கு இந்த இம்ப்ளிகேஷன்ல கொஸ்டின்ஸ் வரும். எப்படி அப்படின்னா, இஃப் யூ கேன் ஜாயின் ஆர்மி, யூ கேன் ஜாயின் ஆர்மி only if you are male. ஓகேவா? இதை பார்த்து நீங்க வந்து பயந்துடக்கூடாது, என்னடா இது எப்படி கேட்டாங்க அப்படின்ட்டு. இதுக்கு ஒன்லி இஃப்னா என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. நெசசரி, யூ கேன் ஜாயின் ஆர்மி, இட் இஸ் நெசசரி டு யூ ஆர் எ மேல். ஓகே, அந்த மாதிரி நம்ம சொல்றோம். நீங்க ஆர்மியில ஜாயின் பண்ணணுமா, நெசசரி நீங்க மேலா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ற மாதிரி தான் இது. சரி, இப்போ நீங்க வந்து என்ன நினைப்பீங்க, ஓ நெசசரியா அப்படின்னா இது என்னது, Q implies P, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு நினைப்பீங்க. இதான் நம்ம பண்ற தப்பு. இதனாலதான் இதை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணணும். இது அந்த மாதிரி வராது. இதை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்லி இஃபா பாத்தீங்கன்னா இதோட ஸ்டேட்மெண்ட் நீங்க மாத்தணும். அதாவது எப்பவுமே இஃப் நீங்க முன்னாடி வர்ற மாதிரி பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நீங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் எ மேல் தென் யூ கேன் ஜாயின் ஆர்மி. இதுக்கு ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். இஃப் யூ ஆர் மேல் தென் யூ கேன் ஜாயின் ஆர்மி. அப்போ நீங்க மேல இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆர்மியில ஜாயின் பண்ண முடியும் இல்லையா? அப்போ இஃப் யூ ஆர் மேல் தென் யூ கேன் ஜாயின் ஆர்மி, அதான் இங்க சொல்ல வராங்க. ஓகேவா? இது உங்களுக்கு ஈஸியா ரொம்பவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேல் இஸ் நெசசரி டு ஆர்மி. ஓகே, நீங்க ஆர்மியில ஜாயின் பண்றீங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க நீங்க மேலா தான் இருப்பீங்க அப்படிங்கறத சொல்ல வராங்க. சோ இங்க என்ன வருது அப்படின்னா, நீங்க ஆர்மியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னாலே நீங்க யாரா தான் இருப்பீங்க, கண்டிப்பா மேலா தான் இருக்கணும். பி ட்ரூவா இருக்கு அப்படின்னா Q என்னவா தான் இருக்கணும், ட்ரூவா தான் இருக்கணும். நீங்க மேல் தான், புரியுதா? அதை தான் சொல்ல வரேங்க. நீங்க ஆர்மியில ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க யாரு, மேல் தான், அதுவும் ட்ரூவா தான் இருக்கணும், அது மாறக்கூடாது. அந்த மாதிரி சொல்றேன். அப்போ இது வந்து என்னது, ஒன்லி இஃப்னா அது என்னது, P implies Q. ஓகேவா? ஒன்லி இஃப்னா என்னது, P implies Q.
ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து இந்த ஈக்குவலன்ஸ் பண்ணி பார்த்து பாருங்க. இப்போ இதுக்கு நீங்க வந்து எதுக்கு நீங்க பி இம்ப்ளைஸ் கியூன்னு சொல்றீங்க இத அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கும் நான் ஒரு லாஜிக் வச்சிருக்கேன். இப்போ இஃப் யூ ஆர் எ மேல் தென் யூ கேன் ஜாயின் ஆர்மி. இப்போ இது வந்து பி இம்ப்ளைஸ் கியூ ஃபார்மெட்ல இருக்கு இல்லையா? இதே நீங்க வந்து நெகேஷன் பி நெகேஷன் கியூ இந்த ஃபார்மெட்ல பண்ணி பாருங்களேன். இஃப் யூ ஆர் நாட் மேல் தென் யூ cannot ஜாயின் ஆர்மி. எது கரெக்ட்? நீங்களே சொல்லுங்க. எது கரெக்ட்? பி இம்ப்ளைஸ் கியூ கரெக்டா? நெகேஷன் பி இம்ப்ளைஸ் நெகேஷன் கியூ கரெக்டா? பி இம்ப்ளைஸ் கியூ தானே கரெக்ட். இஃப் யூ ஆர் மேல் இட் இஸ் சஃபிஷியன்ட் டு தென் யூ கேன் ஜாயின் ஆர்மி. ஓகேவா? இதுதான் அவங்க சொல்ல வராங்க. நீங்க மேலா இருந்தா போதும். ஓகேவா? மேலா இருந்தா போதுமானது. ஓகேவா? மேலா இருந்தா போதுமானது நீங்க வந்து ஆர்மில ஜாயின் பண்றதுக்கு. ஓகேவா? இவ்வளவுதான் அவங்க சொல்றது. எதுக்கு இதை இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம், எதுக்கு நம்ம மேல நெசசரி பண்ணல, எதுக்கு இங்க சஃபிஷியன்ட் பண்றோம் அப்படின்ட்டு. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா, இப்போ மேல நம்ம இங்க நெசசரி பண்ணோம் அப்படின்னா, மேல்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு 6 வயசு பையனும் மேல் தான், ஒரு பெரிய வயதானவர் அங்க மேல் தான். இப்ப மேல் தான் நெசசரி அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா 6 வயசு பையனும் ஆர்மில ஜாயின் பண்ண முடியுமா என்ன? பெரியவங்களும் ஆர்மில ஜாயின் பண்ண முடியுமா என்ன? இல்ல. ஆர்மில ஜாயின் பண்றதுக்கு மேல்ங்கிறது ஒரு சஃபிஷியன்ட், போதுமானது. உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? டு ஜாயின் ஆர்மி மேல் இஸ் சஃபிஷியன்ட், அதுவே போதுமானது. அந்த மாதிரி ரூலுக்கு நம்ம வரோம். ஓகேவா? அதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் எ மேல் தென் யூ கேன் ஜாயின் ஆர்மி. மேல் இஸ் சஃபிஷியன்ட் டு ஜாயின் ஆர்மி. ஓகேவா? புரியும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேல நம்ம வந்து நெசசரி பண்ணல. மேல் இஸ் நெசசரின்னு பண்ணோம் அப்படின்னா மேல்னாலே நான் வந்து ஆர்மில ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு அர்த்தம். ஆனா அப்படிலாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கும். இத்தனை வயசு இத்தனை வயசு தான் அப்படிதான் இருக்கும், ரிட்டையர்ட் ஆவாங்க அப்படின்ட்டு. அதனால அது சஃபிஷியன்ட் ஆக்குறோம். ஓகேவா? அதான் பி இம்ப்ளைஸ் கியூ. நீங்க வந்து இந்த மாதிரி தியரிட்டிக்கலா நீங்க உள்ள போகணும்லாம் அவசியம் இல்ல. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்க, அது இந்த மாதிரி மாத்திட்டு இஃப் ஃபர்ஸ்ட் வர மாதிரி மாத்திட்டு இந்த ஒன்லி இஃப் பாத்தீங்கன்னா மாத்திட்டு இந்த மாதிரி பி இம்ப்ளைஸ் கியூ ஃபார்மட்ல நெகேஷன் பி இம்ப்ளைஸ் நெகேஷன் கியூ ஃபார்மட்ல போடுங்க. எது உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு பாருங்க. அதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? இப்போ ஒன்லி இஃப்னு வந்தாலும் அது என்னதுதான்? பி இம்ப்ளைஸ் கியூன்னு. இதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஒன்லி இஃப்னு வந்தாலுமே அது வந்து உங்களுக்கு என்னதுதான்? பி இம்ப்ளைஸ் கியூ தான். ஓகே, இதைத்தான் நான் இங்க வந்து சொல்ல வந்தேன். ஓகே, இதையே நீங்க வந்து என்ன பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி தான். பி இம்ப்ளைஸ் கியூவோட இன்னொரு ஃபார்மேட் தான் என்னது? நெகேஷன் கியூ இம்ப்ளைஸ் நெகேஷன் பின்னு சொல்லியிருந்தேன். இதே நீங்க மேல பாருங்க, இஃப் யூ ஆர் மேல் தென் யூ கேன் ஜாயின் ஆர்மி. இதே நீங்க வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல போட்டு பாருங்க. இஃப் யூ கேனாட் if you cannot join army then you are not male. ஓகேவா? இதுவே நம்ம if you are male then you can join army நீங்க போட்டோமா, இதை நம்ம வந்து இப்படி மாத்தினா you cannot join army then you are not male. இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியா மாத்திக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்காது பிரச்சனை அந்த மாத்தும் போது. ஓகே, இதான் வந்து என்னன்னா நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் அண்ட் ஒன்லி இஃப். இந்த ஒன்லி இஃப் கண்டிஷன்ல இதான் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட இங்கிலீஷ் இன்டர்பிரேஷன் இருக்கு, டிரான்ஸ்லேஷன். அது எல்லாத்தையுமே நான் இப்போ சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் பி இம்ப்ளைஸ் கியூ அப்படின்ட்டு. இஃப் பி தென் கியூ இந்த மாதிரி இருக்குன்னா இது வந்து பி இம்ப்ளைஸ் கியூ. ஓகேவா? அடுத்து வந்து பி ஒன்லி இஃப் கியூ இந்த மாதிரி இருக்குன்னா அது பி இம்ப்ளைஸ் கியூ. இல்லாட்டா இஃப் பி கமா கியூ இந்த மாதிரி இருக்குன்னா இதுவும் பி இம்ப்ளைஸ் கியூ. ஓகே, நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் எழுதிடுறேன் தனியா. ஓகே, உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இஃப் பி தென் கியூ பி இம்ப்ளைஸ் கியூ. செகண்ட் ஒன் வந்து இஃப் பி கமா கியூ இதுவும் பி இம்ப்ளைஸ் கியூ தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பி இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் கியூ. இது எல்லாமே நம்ம வந்து படிச்சது தான், இப்பதான் படிச்சோம். பி இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் கியூனாலும் பி இம்ப்ளைஸ் கியூ. ஃபோர்த் வந்து கியூ இஸ் நெசசரி ஃபார் பி. கியூ இஸ் நெசசரி ஃபார் பி இதுவுமே பி இம்ப்ளைஸ் கியூ. இதையும் நம்ம மேல பார்த்தோம். ஓகே, ஃபிஃப்த் ஒன் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கியூ இஃப் பி. கியூ இஃப் பி இந்த மாதிரி இருந்தாலும் பி இம்ப்ளைஸ் கியூ தான். இதை நீங்க எப்படி மாத்தணும் அப்படின்னா கியூ முன்பின் இந்த சைடு கொண்டு வந்துடணும். ஓகேவா? அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, கியூ இஃப் பி இது நம்மளுக்கு வந்து எப்படி மாறும் அப்படின்னா இஃப் பி கமா கியூவா மாறும். இதை நம்ம வந்து அதுக்கப்புறம் மேல உள்ள ஃபார்மெட்லாம் சொன்னேன். இஃப் பி கமா கியூவா இருந்தா பி இம்ப்ளைஸ் கியூ அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி சிக்ஸ்த் ஒன் பாத்துக்கிட்டீங்கன்னா கியூ வென் பி இதுவுமே என்னதுன்னா பி இம்ப்ளைஸ் கியூ தான். ஓகே, இதுவுமே வென் பி கமா கியூ மாதிரி வரும். ஓகே, செவன்த் ஒன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கியூ அன்லெஸ் நெகேஷன் பி. இதை நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா?
இதுவுமே P implies Q தான். ஓகே, அடுத்து வந்து 8th ஒன் P implies Q, இது ஓப்பனா சொல்றது. அதுக்கப்புறம் 9th வந்து P only if Q, இதே நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா. 8th ஒன் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா a sufficient condition for Q is P, இந்த மாதிரி சொல்லுவாங்க. a sufficient condition for Q is P. ஓகே, இதுவுமே P implies Q. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து Q follows from P. follows from P, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், P implies Q ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம லாஜிக்கலா அது என்ன பண்ணிடணும், அந்த ஸ்டேட்மெண்ட்டையே நம்ம வந்து P implies Q மாத்திடணும். ஸோ சிம்பிள். ஓகே, இதான் இதுல இருக்க மெயின் டெஃபினிஷன். இந்த அன்லெஸ் அந்த Q அன்லெஸ் நெகேஷன் P மட்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அது கொஞ்சம் அது வேற கான்செப்ட். ஸோ நம்ம வந்து வேற நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து கண்டிப்பா பார்ப்போம். இதுதான் என்னன்னா கான்செப்ட். இது வந்து உங்களுக்கு வந்து சஃபிஷியன்ட் என்ன, நெசசரி கண்டிஷன் என்ன, ஒன்லி இஃப் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஈஸியா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இது இவ்வளவுதான் நம்ம இதான் நம்மளுக்கு என்னன்னா இம்ப்ளிகேஷன் கான்செப்ட். இதுதான் நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இம்ப்ளிகேஷன் பார்ட். இது வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். எதனாலனா இதை வச்சுதான் நிறைய வந்து ட்ராப் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிடுவாங்க. அதாவது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற பார்ட் இந்த பார்ட் தான். இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, ட்ராப், அதாவது ஏதாவது ஒரு கொஸ்டின்ல ட்ராப் வச்சு நம்மள ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க கேட் எக்ஸாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதுல. ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரொம்பவே அலர்ட்டா இருக்கணும். சரியா, இது நம்ம வந்து ஏன்னா இது ஈஸியா ஒரு நிமிஷத்துல நம்மளோட கொஸ்டினே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அதுக்காக தான் நான் இதை வந்து திருப்பி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா, சப்போஸ் இந்த நான் இப்ப நடத்துறது உங்களுக்கு புரியலன்னா கூட இன்னும் கொஞ்சம் இந்த இம்ப்ளிகேஷன் பாருங்க, இன்னொருக்கா வச்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஒரு 2 to 3 டைம்ஸ் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டைமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ஓகே, குட், வெரி வெல். பட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னொருக்கா ரிவைன் பண்ணி பாருங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த பாயிண்ட் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்ட்டை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா பார்த்தா நல்லா இருக்கும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பாக்குறது என்னன்னா பை இம்ப்ளிகேஷன். இந்த இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். அதாவது என்ன அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இஃப் யூஆர் மேல்னால இது சஃபிஷியன்ட் இருப்பேன். பட் அது தப்பு, அது நெசசரி. ஓகேவா. இது மட்டும் ஒரே விஷயம் தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா இஃப் யூஆர் எ மேல் தென் அந்த மேல் தான் என்னன்னா நெசசரி டு ஜாயின் ஆர்மி. ஓகே, அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒன்லி இஃப் கண்டிஷன் வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இஃப் நீங்க வந்து ஃப்ரண்ட்ல தள்ளி அந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். இஃப் யூ ஆர் மேல் தென் யூ கேன் ஜாயின் ஆர்மி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் P implies Q ஃபார்மேட்ல தான் நீங்க எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி நெகேஷன் P implies நெகேஷன் Q இந்த ஃபார்மேட்ல நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். 2 ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். அதே இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், இஃப் யூ ஆர் நாட் மேல் தென் யூ கேனாட் ஜாயின் ஆர்மின்னு ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா. இப்படி ரெண்டுமே ஃபார்ம் பண்ணிட்டு நம்மளுக்கு எது கரெக்டா இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ மேல உள்ள ஸ்டேட்மெண்ட் P implies Q சொல்லி பாருங்க, இஃப் யூ ஆர் மேல் தென் யூ கேன் ஜாயின் ஆர்மி. இது எப்படி இருக்கு பார்க்க அப்படின்னா நீங்க மேலா இருந்தாலே போதும், நீங்க வந்து ஆர்மில ஜாயின் பண்ணிடலாம்னு இருக்கு. அப்போ மேலா இருந்தா மட்டும் போதாது, நம்ம மேல்னாலுமே நம்மளுக்கு வந்து ஹைட்டு, வெயிட், அதுக்கப்புறம் ஏஜ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஓகேவா. மேலா இருந்தா மட்டும் நம்ம ஆர்மில ஜாயின் பண்ணிட முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் தப்பா இருக்கு. இதுவே கீழே பாருங்க, இஃப் யூ ஆர் நாட் மேல் தென் யூ கேனாட் ஜாயின் ஆர்மி, இது கரெக்டா இருக்கு. அதாவது ஆர்மில ஜாயின் பண்ணணும்னா நீங்க மேல இல்லாட்டா ஆர்மில ஜாயின் பண்ண முடியாது. அதாவது மேல இந்த P implies Q ஓட நெகேஷன் P implies நெகேஷன் Qங்கிறது கரெக்டா இருக்கு. ஸோ நெகேஷன் P implies நெகேஷன் Q எப்போ யூஸ் பண்ணுவோம், when the necessary. அதனாலதான் ஒன்லி இஃப்ங்கிறது என்னது வந்து இது வந்து ஒரு நெசசரி. நான் சஃபிஷியன்ட் தப்பா சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி, அதனாலதான் நான் இதை சேஞ்சஸ் பண்றேன். நெசசரி. ஓகே, திஸ் நெசசரி. ஓகே, இந்த மாதிரி ஒன்லி இஃப் வருது அப்படின்னாலே இதை நீங்க வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல மாத்தி நீங்க வந்து போட்டு பார்க்கணும். ஓகேவா. அப்போ இதை பாத்தீங்கன்னா இதுதான் P. இங்க நல்லா பாத்துக்கோங்க, இதுதான் என்னது P. யூ ஆர் மேல்ங்கிறது Q. ஓகே, நான் கீழே என்ன ஃபார்மேட்ல போட்டிருக்கேன், நெகேஷன் Q implies நெகேஷன் P ஃபார்மேட்ல போட்டிருக்கேன். இஃப் யூ ஆர் நாட் மேல் தென் யூ கேனாட் ஜாயின் ஆர்மி அப்படின்ட்டு. அப்போ இதோட ஒரிஜினல் ஆன்சர் என்ன, P implies Q. கரெக்டா. அப்போ P implies Q. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒன்லி இஃப் அப்படின்னா அது என்னது, P implies Q. ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இதுதான் கான்செப்ட். இதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன். மேல வந்து அந்த சஃபிஷியன்ட் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணி நான் அது வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கலாம், மேபி, சாரி. ஓகே, அதான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பை இம்ப்ளிகேஷன். ஓகே, வாட் இஸ் பை இம்ப்ளிகேஷன். இம்ப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தாச்சு ஒரு வழியா. பை இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா சிம்பிள். நம்ம இங்க வந்து ஒரு ஏரோ போட்டோமா இம்ப்ளிகேஷனுக்கு, இங்க நம்ம பை இம்ப்ளிகேஷனுக்கு 2 ஏரோ போடுவோம். சிம்பிள் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2 ஏரோன்னு இல்ல, இந்த மாதிரி இப்படி போடுவோம். ஓகே, இது ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். போத் ஆர் சேம்.
ஓகே, இப்போ இதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா பை இம்ப்ளிகேஷன் P பை இம்ப்ளிகேஷன் Q. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு P இம்ப்ளைஸ் Q அண்ட் Q இம்ப்ளைஸ் P. தட்ஸ் இட், சிம்பிள். ஓகே, இதுதான் இதான ஃபார்முலா. இதுக்கு நம்ம ட்ரூத் டேபிள் எடுத்து பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நான் இன்னொன்று சொல்ல வரும், அது உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ ட்ரூத் டேபிள் எடுத்து பார்ப்போமா? என்ன பண்ணலாம்? இப்போ ரெண்டு வேரியபிள் இருக்கிறதுனால பாசிபிலிட்டிஸ் வந்து எத்தனை வரும்? 4 பாசிபிலிட்டிஸ் தான் வரும் நம்மளுக்கு. இதுல வந்து P இம்ப்ளைஸ் Q, Q இம்ப்ளைஸ் P அண்ட் இதை நம்ம வந்து ஹெச்னு வச்சுக்குவோம். ஸோ ஹெச் ஃபைனல் அவுட்புட் வந்து ஹெச். ஓகே, ஒரு 4 லைன். போட்டேன். இப்போ ஃபால்ஸ் 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 ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. ஓகே, இப்போ ஃபால்ஸ் இம்ப்ளைஸ் ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் இம்ப்ளைஸ் ட்ரூ ட்ரூ, ட்ரூ இம்ப்ளைஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ இம்ப்ளைஸ் ட்ரூ ட்ரூ. ஓகே, இப்போ Q இம்ப்ளைஸ் Pக்கு வாங்கும். இப்போ இதுல எப்படின்னா ஃபால்ஸ் இம்ப்ளைஸ் ஃபால்ஸ் ட்ரூ, ட்ரூ இம்ப்ளைஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் இம்ப்ளைஸ் ட்ரூ ட்ரூ, ட்ரூ இம்ப்ளைஸ் ட்ரூ ட்ரூ. இப்போ இதுக்கு and எடுக்கணும். and எடுத்து பாருங்க, ட்ரூ and ட்ரூ and ட்ரூ ட்ரூ, ட்ரூ and false false, false and true true, சாரி false, true and true true. ஓகேவா? இதுல நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். இதுல யா எஸ், இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும். TFFT. இதுல நம்மளுக்கு வந்து எப்பெல்லாம் ட்ரூவா இருக்கு அப்படின்னா when P and Q are equal. When P and Q are equal, then P implication B is equal to P implication Q is equal to true. When P is equal to Q, then P implies Q or P by implication Q are true. ஓகே, இப்போ எப்பெல்லாம் P Q ஒன்னா இருக்கோ அப்பெல்லாம் அதை வந்து என்ன சொல்லலாம்? P implication Qன்னு சொல்லிடலாம். இதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு ஆள் இருந்தார். அவர் யாருன்னா P எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னு சொல்லுவோம். இவர் எப்படி அப்படின்னா P எக்ஸ்க்ளூசிவ் ஆர் Q. இவர் எப்படி அப்படின்னா இவர் எப்பெல்லாம் ட்ரூவா இருப்பார் அப்படின்னா when P and Q are not equal. இது இவங்க. அப்ப இது நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா P implication Q is equal to P exclusive or negation சொல்லிக்கலாமா? ஓகே, அவ்வளவுதான். இந்த ஈக்குவேஷன் தான் இந்த எக்ஸ்பிரஷன் தான் நான் உங்கள்ட்ட காமிக்கணும் இருந்தேன். இதுக்கு தான் இந்த ட்ரூத் டேபிளே போட்டேன். ஓகே, அதே மாதிரி இப்படி நம்ம சொல்லலாம் P exclusive Q is equal to negation P implies R னு சொல்லலாம். நம்ம மாத்தி சாரி P implies Q னு சொல்லலாம். implies இல்ல by implies. ஓகே, சாரி. ஓகே தான். ஸோ இதுதான் பை இம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இதுதான் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஓகேவா? இம்ப்ளிகேஷன் இதுதான் பை இம்ப்ளிகேஷன். இது நம்ம பை இம்ப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோங்கிறதை நம்ம பார்த்துட்டோம். இதுதான் என்னன்னா இது. இப்போ இதையே நம்ம வந்து வேர்டிங்ல இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எப்படி நம்ம வந்து ஒன்லி இஃப்னா சரி P இம்ப்ளைஸ் Qனா எப்படி நம்மளுக்கு ஒன்லி இஃப் P கமா இஃப் P தென் Q இந்த மாதிரி ஏகப்பட்ட வேர்டிங்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி பை இம்ப்ளிகேஷனுக்கு இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். அது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த வேர்டிங் எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். P by implication Q ஓட ஃபார்முலா என்ன? P implies Q, right? Yes. இது எப்படி வச்சுக்கோம்? Q implies P and P implies Q இல்லையா? இப்போ Q implies P இதை நம்ம வந்து எப்படி இதை நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா P if Q ன்னு சொல்லலாம். எப்படி சொல்றீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். P அதாவது Q if P அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம இதை எப்படி மாத்தலாம்? if P கமா Qன்னு மாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதைப்படிதான் நான் வந்து இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? if P கமா Qன்னு இருந்துச்சுன்னா இதை நம்ம வந்து P implies Q நம்ம மாத்தலாம். அதனால P implies Q நான் டைரக்டா Q if P ன்னு மாத்துற மாதிரி Q implies P நான் வந்து P if Q நான் மாத்துறேன். ஓகேயா? and அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? P implies Q. இதுக்கு என்ன மீனிங்? P only if Q. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. இதுல நான் வந்து இந்த எல்லாத்தையும் நான் வந்து இதை நான் வந்து ஒன்னாக்குறேன். எப்படின்னா P if and only if ஐயும் only if நான் வந்து ஒன்னாக்குறேன். if and only if Q இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். P if and only if Q அப்படின்னு எழுதணும் அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லலாம்? P by implication Q அப்படின்னு வேர்டிங்ல சொல்லலாம்.
எப்படி நம்ம வந்து ஒன்லி இஃப்ங்கிறத வேர்டிங்ல பி இம்ப்ளைஸ் கியூன்னு சொல்றோமோ அது மாதிரி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த மாதிரி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இது வேர்டிங்ல நம்ம வந்து பி பை இம்ப்ளிகேஷன் கியூன்னு சொல்ற மாதிரி. இது ஷார்ட் ஃபார்ம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பி இஃப் ஐஎஃப்எஃப் கியூ இப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு வேர்டிங்கும் இருக்கு. என்ன அப்படின்னா பி பை இம்ப்ளிகேஷன் கியூ P by implication Q is equal to Q implies P and P implies Q. இது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல. இதே நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் இதுல வந்து Q implies P என்ன சொல்லலாம், P is necessary for Q ன்னு சொல்லலாம். for Q ன்னு சொல்லலாம். and P implies Q ல இதை நம்ம என்ன சொல்லலாம், P is sufficient for Q ன்னு சொல்லலாம். ஓகே, P is necessary for Q and P is sufficient for Q. இது நம்ம வந்து ஒன்னு சேர்த்தோம் அப்படின்னா necessary and sufficient. P is necessary and sufficient for Q. அதாவது நம்மளுக்கு பை இம்ப்ளிகேஷன் டைரக்டா அந்த சிம்பிளை வச்சு தான் கேட்பாங்கலாம் கிடையாது. இந்த மாதிரி வேர்டிங்ல கேட்கலாம் நம்மளுக்கு கொஸ்டின். அதுக்காக தான் நான் எழுதுறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். பை இம்ப்ளிகேஷன் என்ன, பை இம்ப்ளிகேஷன் எப்படி வேர்டிங்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது. இதுதான் நம்மளுக்கு வந்து பை இம்ப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேட்கலாம். ஓகேவா, இதுதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரசிடென்ஸ் ஆர்டர். வாட் இஸ் பிரசிடென்ஸ் ஆர்டர் மீன்? இப்போ நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஆர்டர்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ஸ் ஆர்டர் என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, மேத்தமெட்டிக்கல் ஆர்டர்லாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து A plus B into C. இப்போ நம்ம வந்து எதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுவோமா அடிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுவோமா? கன்ஃபார்ம் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்குல்ல, மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடிஷன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பிரசிடென்ஸ் ஆர்டர், இந்த லாஜிக்லயும் ஒரு ஆர்டர் இருக்கு. என்ன ஆர்டர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயத்த பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வச்சிருக்காங்க. அதுதான் என்னன்னா பிரசிடென்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேயா, அந்த பிரசிடென்ஸ் ஆர்டர் நான் வந்து இங்க எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு தான் முன்னுரிமை. ஓகே, பிராக்கெட் இருந்தால் பிராக்கெட்ல உள்ளதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெகேஷன் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அடுத்து அண்ட், அடுத்து ஆர், அடுத்து இம்ப்ளிகேஷன், அடுத்துதான் பை இம்ப்ளிகேஷன். சாரி இம்ப்ளிகேஷன், அடுத்துதான் பை இம்ப்ளிகேஷன். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதான் பிரசிடென்ஸ் ஆர்டர். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, இதான் பிரசிடென்ஸ் ஆர்டர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரொபோசிஷனல் ஃபார்முலா. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதான் நம்ம கான்செப்ட்ல இப்போ தான் நம்ம வந்து உள்ள நுழைறோம்னு சொல்லலாம். பிகாஸ் எதனாலனா நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அடிஷன் என்ன, சப்ராக்ஷன் என்னன்னு கத்துக்கிட்டு இருந்தோம். மேத்தமெட்டிக் உள்ள போகல. அடிஷன் என்னது, சப்ராக்ஷன் என்னது, மல்டிபிளிகேஷன் என்னது, டிவிஷன் என்னதுன்னு படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கத்துக்கிட்ட அடிஷன் சப்ராக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு நம்பர் அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ண போறோம். ஓகேவா, இதெல்லாம் என்னதுன்னா மேத்தமெட்டிக்கல் நம்பர், சாரி அந்த ஆப்ரேட்டர், அடிஷன் பிளஸ் ஆப்ரேட்டர், சப்ட்ராக்ஷன் மைனஸ் ஆப்ரேட்டர் தெரியுமா? அதே மாதிரி இந்த கால்குலேஷனுக்கு இதெல்லாமே ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கால்குலேஷன் பண்ண போறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஃபார்ம் எல்லாத்தையும் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ரொபோசிஷனல் ஃபார்முலா. இதை நீங்க வந்து நிறைய விதத்துல நீங்க வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம். ப்ரொபோசிஷனல் ஃபார்முலா ஆர் காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன், common proposition, WF, well framed formula. ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட விதத்தில் நீங்க வந்து இதை ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம். இதெல்லாம் என்னது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். சிம்பிளா நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ரொபோசிஷனல் வேரியபிள். ப்ரொபோஷனல் வேரியபிள் என்ன நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சிம்பிள். P, Q, R இதான் ப்ரொபோஷனல் வேரியபிள். இதுவே ப்ரொபோஷனல் ஃபார்முலா அப்படின்னா என்ன, இதை வச்சு ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம் தெரியுமா? PRQ and R இந்த மாதிரி இது ஒரு ஃபார்முலா. எக்ஸ்பிரஷன், ப்ரொபோர்ஷன் எக்ஸ்பிரஷன், காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். P and Q இந்த மாதிரி இதை சொல்லிக்கலாம். இல்லாட்ட நெகேஷன் Q R இந்த மாதிரி இதையும் சொல்லலாம். நெகேஷன் Q R P இந்த மாதிரி இது Pயுமே நம்ம என்னன்னு சொல்லலாம், ப்ரொபோஷனல் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ட்ரூ, ஃபால்ஸ் இதையுமே ப்ரொபோஷனல் ஃபார்முலான்னு சொல்லலாம். Q இதையுமே சொல்லலாம், நெகேஷன் Q இதையும் சொல்லலாம். இது எல்லாத்தையுமே நான் வந்து ப்ரொபோஷனல் ஃபார்முலான்னு சொல்லலாம். அதாவது ஒரு சின்ன ஒரே ஒரு வேரியபிள் P இருக்குன்னா அது வந்து ப்ரொபோஷனல் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஓகேவா, ஆனா அது ப்ரொபோஷனல் வேரியபிள்னு சொல்லுவோம் நம்மளால. அதாவது ஆல் ப்ரொபோர்ஷன் வேரியபிள்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் ஃபார்முலா.
பட் நாட் ஆல் ப்ரொபோஷனல் ஃபார்முலா ஆர் வேரியபிள் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதான் கான்செப்ட். இப்போ இதுதான் என்னன்னா ப்ரொபோஷனல் வேரியபிள், இதான் ப்ரொபோஷனல் ஃபார்முலா. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொபோஷனல் ஃபார்முலாவை நம்மளால பிரேக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பி அண்ட் கியூ அப்படின்னா இதை என்னால் பிரேக் பண்ண முடியும். பிரேக் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? பின்னு ஒன்று தனியாக கிடைக்கும், கியூ அண்ட் ஒன்று தனியாக கிடைக்கும், கியூன்னு ஒன்று தனியாக கிடைக்கும். ஆனா இதான் ப்ரொபோஷனல் ஃபார்முலா நம்மளால பிரேக் பண்ண முடியும். ப்ரொபோஷனல் வேரியபிள் நம்மளால பிரேக் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் அட்டாமிக் வேரியபிள். இதை ப்ரொபோஷனல் வேரியபிள் நம்ம என்னன்னு சொல்லலாம்? அட்டாமிக் வேரியபிள், அட்டாமிக் ப்ரொபோசிஷன் இந்த மாதிரி சொல்லலாம். இதை நம்மளால பிரேக் பண்ண முடியாது. ஓகே, இவ்வளவுதான். ஓகே, இதான் என்னன்னா ப்ரொபோஷனல் வேரியபிள் அண்ட் ப்ரொபோஷனல் ஃபார்முலா. ஓகே, ஐ ஹோப் நீங்க வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் கான்செப்ட். இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு ட்ரூத் டேபிள் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இதுவரை நம்ம லேர்ன் பண்ணதை. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து சம்மரி டூ வீடியோ எதுக்கு நம்மளுக்கு தேவைங்கிறத நான் இதில் சொல்லிடுவேன் இந்த ட்ரூத் டேபிள் முடிச்சுட்டு. ஓகே, ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ட் ட்ரூத் டேபிள். Construct truth table of the compound proposition. Okay, இதுல வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா P or negation Q implies P and Q. ஓகே, இதுதான். இப்போ இதுக்கு நான் வந்து ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம இது ஏற்கனவே முன்னாடி படிச்சிட்டோம் இல்லையா, அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஓகே, பிரச்சனை கிடையாது, நம்ம ஈஸியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இதே மாதிரி எல்லா நேரத்துலயும் நம்மளுக்கு வந்து இதே மாதிரி ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்கன்னு ஈஸியா பண்ணிடலாமே அப்படின்னு கேட்பீங்க. ஆனா எல்லா இடத்துலையும் ரிலேஷன் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, வேர்டிங்ல கொடுத்துருவாங்க. ஓகேவா, இந்த இம்ப்ளேஸ் அப்படிங்கறத ஒன்லி இஃப் அப்படின்ட்டு வேற ஏதோ ஸ்டோரி மாதிரி மேக் பண்ணி அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே வேர்டிங் பார்த்தோம். அதாவது ஆர்னா சாரி ஆர் ஆண்ட்னா இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்ல இருந்தா அது ஆண்ட், அது ஆண்டு. அதுக்கப்புறம் அந்த ஆண்டுக்குன்னு நிறைய வேர்ட்ஸ் சொன்னோம், பட் எட்டு ஹவர் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அங்க ஆண்டு போடணும். அதே மாதிரி ஆறுங்கிறதுக்கு இந்த மாதிரி தான், ஆறுங்கிற மாதிரி தான் கேட்பாங்க, அது நம்மளுக்கு ஈஸியா வெளியில் தெரியும். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது இந்த மாதிரி இம்ப்ளிகேஷனுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய மீனிங் கேட்கலாம், ஒன்லி அதையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா, அதே மாதிரி தான் நிறைய விஷயங்களுக்கு இந்த மாதிரி வேற வேற வேர்ட்ஸ்ல கேட்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு வேர்டிங் அதை கொடுக்கும்போது நம்ம தான் இந்த ஈக்குவேஷன் அந்த வேர்டிங் வந்து கண்டுபிடிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஒரு வேர்டிங் இருக்கும், பெருசா ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அதுல எது ஈக்குவேஷன் அது அப்படியே வேர்டிங்கா தான் இருக்கும் இந்த மாதிரி வேர்டிங்கோட. அதுல இருந்து நம்ம ஈக்குவேஷன் அதுல இருந்து நம்ம எடுத்து ஈக்குவேஷனை வச்சு அதுக்கப்புறம் ட்ரூத் டேபிள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த வேர்டிங்லாம் பார்த்தோம். சரியா, இப்போ ட்ரூத் டேபிள் போடுறோம், அதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அதை நான் என்னன்னு சொல்றேன் இப்போ. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூத் டேபிள் போட்டுப்போம். இதுல பாருங்க எத்தனை வேரியபிள் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணணும். பிக்யூன்னு ரெண்டு வேரியபிள் தான் இருக்கு. அப்போ என்னது 2 4 2 அப்படின்னா நம்மளுக்கு 4. இப்போ 4 பாசிபிலிட்டிஸ் தான். என்னென்ன பாசிபிலிட்டிஸ்? ஃபால்ஸ் சாரி ஃபர்ஸ்ட் பீன் போட்டுரும், கியூன் போட்டுரும். ஃபால்ஸ் 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 ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. ஓகே, இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு, வேற எந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ சூப்பர். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பி அண்ட் கியூ. ஓகே, பி அண்ட் கியூ, அதே மாதிரி பிஆர் நெகேஷன் கியூ இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டோட்டல் எல்லாத்தையும் இது பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஏன்னா இது பி அண்ட் கியூ இல்லையா, ஃபால்ஸ். இதுவும் ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ். இது ஒண்ணு மட்டும் தான் ட்ரூ, பிகாஸ் இது பி அண்ட் கியூ. ஸோ அதனால இந்த மாதிரி. இப்போ அப்படியே இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஆர் நெகேஷன் கியூ, இதுல வந்து இது எல்லாத்தையுமே நீங்க வந்து நெகேஷன் கியூ எல்லாத்தையுமே நெகேஷனா மாத்திருங்க. அப்படிங்கிறப்போ இதுல வந்து ஃபால்ஸ் ஆர் ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ ஆர் ட்ரூ, ட்ரூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூ. ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதை இம்ப்ளிகேஷன் பண்ற மாதிரி ட்ரூ இம்ப்ளைஸ் ஃபால்ஸ் அப்படின்னா இது வந்து என்னது ஃபால்ஸ். எஃப் இம்ப்ளைஸ் எஃப் ஃபால்ஸ், ட்ரூ இம்ப்ளைஸ் எஃப் ஃபால்ஸ், ட்ரூ இம்ப்ளைஸ் ட்ரூ ட்ரூ. ஓகேவா, அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கேயே இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். ஓகேவா, இப்போ இது நம்ம பார்த்தாச்சு இல்லையா. இப்போ நான் ட்ரூத் டேபிள் எதுக்கு தப்பு, எதுக்கு ட்ரூத் டேபிள்ங்கிறது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க, நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டு 4 பாசிபிலிட்டிஸ். இப்போ நம்மளுக்கு வேரியபிள் இந்த மாதிரி பெரிய ஈக்குவேஷனா கொடுத்து வேரியபிளே நம்மளுக்கு வந்து ஒரு 3 கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப 8 பாசிபிலிட்டிஸ். இதே மாதிரி 8 பாசிபிலிட்டிஸ் இங்க போடணும். அது இல்லாம காலமும் கூடும், எக்ஸ்ட்ரா ஒரு 6 காலம்னு தனியா இன்னொரு வேரியபிளுக்கு நம்ம போடணும் இல்லையா. அதே மாதிரி 2/4 கொடுத்துட்டாங்கன்னா 16 பாசிபிலிட்டிஸ். இங்க தனியா இன்னொரு காலம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்.
பெருசா போகும். 16 டைம்ஸ் நம்ம அதை எழுதணும். இதுவே 2/5 கொடுத்தாங்கன்னா அப்ப எவ்வளோ? 2/6 கொடுத்தாங்கன்னா, 2/8 கொடுத்தாங்கன்னா, எக்ஸாம்பிள்ல 2/8 வரை கொடுத்துருக்காங்க. உட்காந்து கோடு போட்டு பாக்ஸ் போட்டு ட்ரூத் டேபிள் போட்டு எடுக்க முடியுமா? கஷ்டம். அப்படி அதை போட்டு முடிக்கிறதுக்கே 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆயிரும். நம்ம கொஸ்டினுக்கு நம்ம ஒரு ஆன்சருக்கு ஒரு கொஸ்டினுக்கு நம்ம வந்து 3 மினிட்ஸ் எடுக்கணும். கேட்ட எக்ஸாம் பொறுத்தவரை 2 மார்க்கா இருந்தால் 3 மினிட்ஸ், 1 மார்க்கா இருந்தால் 1.5 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து திங்க் பண்ணி எடுக்கணும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அந்த ஒரு கொஸ்டினுக்கே இந்த ட்ரூத் டேபிள் போட்டு முடிச்சு எல்லாம் வைக்கவே நம்மளுக்கு டைம் ஆயிரும். அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணி பார்த்து அதை கஷ்டம், ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்படிங்கிறப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னொரு மெத்தட் இருக்கு. ட்ரூத் டேபிள் சால்வ் பண்ணாமே இதெல்லாம் என்னதுங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ அதை நீங்க பத்தி எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் நடத்துவேன். எப்படி ஷார்ட்கட் வேல நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சி இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதுக்கு முன்னாடி இதை வச்சு என்ன பண்ணுவோங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை பார்த்துக்குவோம். இது வந்து ஒரு டேர்ம்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா டாட்டாலஜி, அப்புறம் கான்ட்ராடிக்ஷன், கண்டின்ஜென்சி. ஓகே, இது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாட்டாலஜி அப்படின்னா ஆல்வேஸ் ட்ரூ, கான்ட்ராடிக்ஷன்னா ஆல்வேஸ் ஃபால்ஸ். ஓகேவா? கண்டின்ஜென்சினா ஒன் டைம் ட்ரூ ஒன் டைம் ஃபால்ஸ் மாதிரி. ட்ரூ இருக்கும் ஃபால்ஸ் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி. ஆனா ஒன் டைம் ஏதாவது ரெண்டுமே இருக்கணும். ஓகே, ரெண்டுமே ஒன் டைம் இருக்கணும் கண்டிப்பா. அதான். சரி, இப்போ வந்து அவங்க என்ன கேட்பாங்கன்னா ப்ரூவ் தட் திஸ் இஸ் டாட்டாலஜின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னது? எல்லாமே ட்ரூவா இருக்கணும். ப்ரூவ் தட் இட் இஸ் கான்ட்ராடிக்ஷன் கேட்பாங்க. அப்ப எல்லாமே ஃபால்ஸா இருக்கணும். ப்ரூவ் தட் இட் இஸ் கான்டின்ஜென்சி கேட்பாங்க. அப்ப எல்லாமே எப்படி இருக்கணும்? அட்லீஸ்ட் ஒன் ட்ரூ ஒன் ஃபால்ஸ் இருக்கணும். இங்க பாருங்க, இல்ல ஒரு ட்ரூ இருக்கு ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அப்ப இது வந்து என்னது? கான்ட்ராடிக்ஷனா, கண்டின்ஜென்சியா, டாட்டாலஜியா? கண்டின்ஜென்சி. ஓகேவா? ட்ரூ இருக்கு ஃபால்ஸ் இருக்கு. அப்ப இது வந்து இந்த கண்டின்ஜென்சி. இதுதான் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரூத் டேபிளே நம்ம பயன்படுத்தாம நம்ம வந்து இது வந்து ஒரு டாட்டாலஜி, இது வந்து ஒரு கண்டின்ஜென்சி, இது வந்து ஒரு கான்ட்ராடிக்ஷன் அப்படின்னு ஈஸியா பயன்படுத்தும். நம்ம வந்து அதுக்கு வந்து பைகேஸ் மெத்தட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் இருக்கு, இதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து அடிஷன் சப்ராக்ஷன்லாம் படிச்சாச்சுல, இதுக்கப்புறம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம படிப்போம் தெரியுமா? ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருக்கோம் தெரியுமா? அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம படிப்போம். அதாவது சிம்பிளா சொல்ல போனா நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் தான் படிச்சுட்டு இருக்கோம். இது வந்து ஆபரேட்டர்ஸ், இது எல்லாமே ஆபரேட்டர்ஸ் தான் படிச்சிருக்கோம். அடிஷன் என்ன பண்ணும், சப்ராக்ஷன் பண்ணும், அந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம சின்ன பிள்ளைல மேக்ஸ் படிச்சோமோ அதே மாதிரி இது வந்து ஒரு லாஜிக்கல் வேலை நம்ம படிக்கிறோம், அவ்வளவுதான். அங்க இருக்கிற ஆபரேட்டர்ஸ் வேற, இங்க இருக்கிற ஆபரேட்டர்ஸ் வேற. புரியுதா? இப்போ நம்ம வந்து அடிஷன் சப்ராக்ஷன் நம்ம வந்து ஷார்ட்கட் மெத்தட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இதுக்குன்னு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஜஸ்ட் கம்பேர் டு யுவர் கிண்டர் கார்டன் மேத்தமெட்டிக்ஸ், அவ்வளவுதான். அது மாதிரி கம்பேர் பண்ணி படிங்க, உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு மைண்ட் செட் வரும். ஓகே, இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ப்ரூவ் தட் டாட்டாலஜி, ப்ரூவ் தட் கண்டினியூசி, ப்ரூவ் தட் கான்ட்ராடிக்ஷன், அந்த மாதிரி கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, இதோட சேர்த்து இன்னும் நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? அதையுமே நம்ம இதுல பார்ப்போம் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குன்ட்டு. சாட்டிஸ்ஃபையபிள், வாட் இஸ் சாட்டிஸ்ஃபைபிள், இது மூணுமே மெயின் டேர்ம். அப்புறம் சாட்டிஸ்ஃபையபிள், இட் இஸ் சாட்டிஸ்ஃபைபிள்னு கேட்பாங்க. வாட் இஸ் சாட்டிஸ்ஃபையபிள் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் டைம் ட்ரூ, அது மட்டும் இருந்தாலும் சாட்டிஸ்ஃபைபிள். அட்லீஸ்ட் ஒன் டைம் ட்ரூ. இதுவே நம்மளுக்கு வந்து வேலிட் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் ட்ரூ. ஆல்வேஸ் ட்ரூ, இட் இஸ் சிமிலர் டு டாட்டாலஜி. ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா ஃபால்சிஃபையபிள். ஃபால்சிஃபையபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் டைம் ஃபால்ஸ். இதுவுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா டாட்டாலஜிக்கு, கண்டின்ஜென்சிக்கு ஈக்குவலா இருக்கும். இதுவுமே கான்ட்ராடிக்ஷனுக்கும் கண்டின்ஜென்சிக்கு ஈக்குவலா இருக்கும், ஃபால்சிஃபையபிள். ஓகேவா? இது இந்த மாதிரி தான் டேர்ம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரூவ் தட் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைபிள், ப்ரூவ் தட் இட் இஸ் வேலிட், ப்ரூவ் தட் இட் இஸ் ஃபால்சிஃபைபிள். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. இது மாதிரி தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரிலாம் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரூத் டேபிள் போட்டு பண்ணும்போது ஏகப்பட்ட வேரியபிள்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா ரொம்பவே நம்ம வந்து கஷ்டமாயிரும். நம்மளால சால்வ் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நம்ம வந்து 2 to 3 மினிட்ஸ்ல எவ்வளவு பெருசா இருந்தாலும் 2 to 3 மினிட்ஸ்ல சால்வ் பண்ற மாதிரி ஈஸியா நம்ம சால்வ் பண்ற மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்ஸ், அதான் பைகேஸ் மெத்தட் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட். அந்த ரெண்டு மெத்தடையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் சம்மரி வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதை பத்தி எதுவுமே நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இப்போதைக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் பாருங்க, ப்ரொபோஷனல் லாஜிக்ல இருந்து ஒரு நல்ல என்னென்ன தேவையோ, நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே நம்ம படிச்சாச்சு. ஓகேவா? மோஸ்ட்லி நம்ம வந்து படிச்சாச்சு, கம்ப்ளீட்டட்.
இன்னும் சில டாபிக்ஸ் தான் இருக்கு, அதுவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுக்கெல்லாம் ஷார்ட் கட்ஸ் தான் பார்க்க போறோம். சரியா? இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியுமே அந்த ப்ராப்பர்ட்டிஸுமே ஷார்ட் கட் டு சால்வ் இந்த விஷயங்கள் அவ்வளவுதான். ஓகே, அது அதுமே அது எதுக்கு அதையுமே எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்றதுக்காக நம்ம அதையுமே படிக்கிறோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே. ஓகே, இப்போதைக்கு இதை வச்சே உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ட்ரூத் டேபிள் கேட்கறாங்க, இந்த மாதிரி ஒரு ஏதோ லாஜிக் ஃபார்ம் பண்ணி இதை ஆன்சர் பண்ண சொல்றாங்க, ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணி உங்களால ஆன்சர் பண்ண முடியும். பட் அது வந்து என்னன்னா எஃபிஷியன்ட் வே கிடையாது. ஓகேவா? தட் இஸ் நாட் எஃபிஷியன்ட். டைம் ரொம்ப எடுக்கும். ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் உங்களால. நீங்க கேட் எக்ஸாம் ஃபுல்லா இதே போட்டுக்கிட்டு கொட்ட முடியாதுல, அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம், இன்னொரு மெத்தட்ஸ் போறோம். ஓகேவா? இப்போதைக்கு உங்களுக்கு ப்ரொபோஷனல் லாஜிக்னா இதுதான். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் இது எப்படி நம்ம வந்து ஈஸியான மெத்தட்ல சால்வ் பண்றது எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் சம்மர் வீடியோல பார்ப்போம். ஓகேவா? சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றேன். ஓகே ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் சம்மர் வீடியோல பார்க்கலாம். பாய்.